1990வது காலகட்டத்தில கடம்ப மன்னன் அப்படிங்கிற ஒரு மன்னன் விட்டுட்டு போன புதையல கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு குரூப் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கு. அந்த புதையலுக்கும் 90வது காலகட்டத்தில மக்கள் வழிபட்டுக்கிட்டு இருக்கிற சில காவல் தெய்வங்களுக்கும் சில கனெக்ஷன்ஸ்லாம் இருக்கிற மாரி ஒரு புதையல் வேட்டை கதைய தான் பார்க்க போறோம். மறக்காம வீடியோக்கு ஒரு லைக்க தட்டி விட்டு ப்ளஸ் சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கதையோட ஆரம்பத்தில் சில நபர்கள் மாரி அப்படின்னு ஊரோட காவல் தெய்வம் ஒன்று இருக்கும். அந்த இடத்துல இருக்கிற கடம்ப மன்னனோட புதையில ஒரு புட்டியில் ஆட்டையை போட்டுக்கிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகலாம் அப்படின்னு காட்டுக்குள்ள அவங்க எவ்வளோ தூரம் ஓடி போனாலுமே அந்த காட்டை விட்டு அவங்களால தப்பவே முடியல. அந்த காட்டுக்குள்ளேயே தான் அவங்க சுத்திட்டு இருக்கிறாங்க. எங்க போனாலும் திருப்பியும் அந்த ஊரோட காவல் தெய்வம் சிலை கிட்ட தான் வந்து அவங்க நிற்பாங்க. இப்படிதான் அந்த சிலை அந்த புதையில பாதுகாத்துக்கிட்டு இருக்குது. இப்போ அப்படியே கட் பண்ணி ரகுங்கிற ஒரு ஆர்கியாலஜிஸ்ட காட்டுறாங்க. அந்த ப்ரௌன் சொக்கா போட்டிருக்காருல்ல அவரு தான். கர்நாடகா பகுதியில் வாழ்ந்த கடம்ப மன்னர்களோட நிறைய அரண்மனைகள் இந்த இடத்துல இருக்கு. அது ரிலேட்டடா தான் இந்த ரகு அப்படிங்கிற இந்த ஆர்கியாலஜிஸ்ட் சில ரிசர்ச் எல்லாமே பண்ணியிருப்பாரு. ஸோ இப்போதைக்கு இதெல்லாம் நான் பண்ணி முடிச்சிட்டேன். எனக்கு கொஞ்சம் போஸ்டிங் மட்டும் சிட்டி பக்கம் மாற்றி கொடுத்தீங்கன்னா நான் அப்படியே என் பொண்ணு கல்யாணத்தையும் சேர்த்து முடிச்சிடுங்கிற மாதிரி தன்னோட ஹையர் ஆஃபீஸர் கிட்ட கேட்டேன். அந்த ஆள் என்னன்னா அந்த கடம்ப மன்னர்களோட அரண்மனைகள்லாம் இன்னும் அங்கே தானே இருக்குதுன்னு சொன்னேன். ஸோ அங்கே போய் இன்னும் சில ஃபர்தரான ரிசர்ச்சஸ்லாம் பண்ணு, அதுக்கப்புறம் உன்னோட டிரான்ஸ்ஃபரை பற்றி யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ரகுவை அனுப்பி விட்டுருவாங்க. இப்போ அப்படியே இன்னொரு பக்கம் ஊருக்குள்ள பெடரா வேஷம் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு காம்படிஷன் மாதிரி ஊருக்குள்ள நடக்க போது போல வேஷம் போட்டுட்டு ஆடணும். அதுக்கு சில பேர்லாம் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுல அந்த கொம்பு மாதிரி ஒருத்தன் வச்சிருந்திருக்கான்ல, அவன் பேரு தான் வரதா. கூட நிக்கிறவன் அவனோட ஃப்ரெண்டு. இந்த வரதா இந்த போட்டியில பங்கேற்கிறதே வந்து அவனோட முதலாளிக்காக தான் பங்கேற்றுக்கிட்டு இருப்பான். ஆனா அவன் ஃப்ரெண்டுக்கு இதுல விருப்பம் கிடையாது. இப்படி ஒருத்தனுக்கு கீழே அடிமையா வேலை பார்க்கறதுக்கு வேற ஏதாவது வேலையை பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு அவன் ஃப்ரெண்டு சொன்னாலுமே முதலாளி சாமி மாதிரி அவரை விட்டுட்டு எங்க போக சொல்றேன்னு வரதா அந்த முதலாளியை டிஃபெண்ட் பண்ணி பேசிட்டு இருப்பான். அப்ப அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சில பேர்ல அந்த வேஷம் போடுறதுக்காக மயில் இறகுலாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருப்பாங்களா, அதுல நிறைய இறகு டேமேஜ் ஆயிருந்திருக்கும். அதனால புதுசா தேவைப்படும்னு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் காட்டுக்குள்ள போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க போல. இருந்தாலுமே காட்டுக்குள்ள போய் அந்த மயில் இறகு எல்லாத்தையுமே எடுத்துட்டு ஒரு ஓடையோரமா உட்காந்து கதை பேசிக்கிட்டு இருப்பானுங்க. அப்போ அவனுங்களை நோக்கி யாரோ கன் ஃபயர் பண்றாங்க. அது ஃபாரஸ்ட் ரேஞ்சர்ஸா தான் இருக்குமா. ஃபாரஸ்ட் ஆபீசர்ஸை பார்த்தோன்னே அவங்க பதறி போனாலுமே ஸ்டில் வரதா தான் தைரியமா போய் அவங்க கிட்ட பேசுறான். என்னடா காட்டுக்குள்ள போந்து மயில் இறகுக்காக மயில் எல்லாத்தையும் கொண்டுகிட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் சொன்னாலும் இவ்வளவு தூரம் நடந்து தனித்தனியா ஒவ்வொன்றையும் பொறுக்குனா கொன்னு எடுத்தாங்களாமா. கொன்னு எடுத்தாங்க. போய் வேலையை பாருங்க சார், நாங்க யாருக்கு கீழே வேலை பார்க்குறோன்னு தெரியுமில்ல அப்படின்னு அவன் முதலாளி பெருமையை பேசுவானா. கட் பண்ண ஸ்டேஷன்ல கொண்டு வந்து உட்கார வச்சுட்டானுங்க. வரதா கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அப்படியே அந்த ஸ்டேஷனோட செவரு அதோட ஓடு மேய்ஞ்சிருக்கிறது அதை எல்லாமே பார்த்து பரவாயில்லையே ரொம்ப அழகா பண்ணியிருக்கானுங்களே, ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கூடிய சீக்கிரம் நம்ம கூரை வீட்டையுமே பிரிச்சுட்டு இந்த மாதிரி ஓடு போட்ட ஒரு வீட்டை கட்டணுங்கிற மாதிரி ரொம்ப சில்லா பேசிக்கிட்டு இருப்பானுங்க. ஏன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த இடத்துல ஒரு போர்ஷான கார் வந்து நிற்கும். அந்த காருக்குள்ள இருந்து ஊரோட தலைமை இறங்கி வருவான். அந்த ஊர் தலைவன் வந்து அவங்க எல்லாருக்குமே முதலாளி உள்ள வந்து ஆபீசர் கிட்ட ஆமா எதுக்கு எங்க பசங்களை தேவையில்லாம இப்படி ஸ்டேஷன்ல பிடிச்சு வச்சிருந்திருக்கீங்க அப்படின்லாம் கேட்கும்போது பின்னாடியே வந்த வரதாவும் எல்லா மேட்டரையுமே சொல்றானா. போலீஸும் சொல்லுவாரு காட்டுக்குள்ள போக கூடாதுன்னு நாங்க தடை போட்டிருந்திருக்கோம், அப்படி இருந்தும் நீங்க போறீங்கன்னா அப்போ உங்களை தூக்கிட்டு வந்து இப்படி ஸ்டேஷன்ல வைக்கிற தவிர வேற என்ன பண்றதுன்னு கேட்டா போலீஸ் காட்டுக்குள்ள போக கூடாதுங்கிற இந்த ரூல்ஸை போட்டு எத்தனை ஒரு வருஷம் இருக்குமா மிஞ்சி போனா. ஆனா எங்களோட இந்த சடங்கு சம்பிரதாயம் இது எல்லாமே 300-400 வருஷம் பழசு. நீங்க நேத்து போட்ட ரூல்ஸுக்காகலாம் மாத்திக்கிட்டு இருக்க முடியாது. அப்படி ஏதாவது உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதை கேட்டு வாங்கி பழகிக்குங்க அப்படின்னு காசு கொடுத்துட்டு அங்க இருந்து ஆளுங்களெல்லாம் கூட்டிட்டு வந்துருவான். ஆனா அதுக்கப்புறம் ஊர் மக்கள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்துட்டு அந்த மாரிகல்லோ அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு சாமி ஒன்று இருக்கும் காட்டுக்கு நடுவுல, அதுக்கு போய் பூஜையெல்லாம் பண்ணி சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்துகிட்டு இருப்பானுங்களா. அப்போ ஒரு வயசான நபர் அந்த ஊர் தலைவங்கிட்ட கோயிலுக்கு வர வழியில யாரோ ஏதோ தோண்டிக்கிட்டு இருந்தாங்க, போய் அது என்னன்னு பாருங்கன்னு சொல்லக்குள்ள யாரான்னு பார்த்தா அந்த ரகு அப்படிங்கிற அந்த ஆர்கியாலஜிஸ்டா தான் இருப்பாங்க. ஸோ அங்க இருக்கிற நிறைய பழங்காலத்து கல்வெட்டுகள்லாம் இருக்குமா அதை எல்லாத்தையுமே ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அந்த ஊர் தலைவன் ஆளுங்களோட சண்டைக்காக வந்திருப்பான். வந்த உடனே கவர்மெண்ட் ஆள் அப்படின்னு தெரிஞ்சிருந்தும் ஸ்டில் இவங்க கூட ஆர்கியூ பண்ணிக்கிட்டு இருக்க வரதால ஒரு படி வாய் பேசிக்கிட்டே கை வைக்கிற மாதிரி போகும்போது ரகு அவன் கண்ணத்திலே அடிக்க ஆரம்பிச்சிடறான். கவர்மெண்ட்ல இருந்து வந்திருக்கோம், ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்கோம், எங்க மேல நீங்க கை வச்சீங்கன்னா நீங்க ஜெயிலுக்கு போய் உட்காந்துக்குவீங்கடா அப்படின்னு சொன்னாலுமே அப்பயும் ஊர் மக்கள் புரிஞ்சுக்காம ஒரு மாதிரியே தான் பேசிக்கிட்டு இருப்பானுங்களா. இருந்தாலுமே அந்த ரகு வந்து அவங்க எல்லாரையும் லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. ஸோ இந்த மாதிரி புரிதல் இல்லாத மக்கள் அவர் நிறைய பேரை பார்த்துருக்காரு போல. ஸோ ரொம்ப ஈஸியாவே டீல் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆனா ஒரு பாயிண்ட்டுக்கு மேல நாங்களா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆளுங்கடா, எங்க மேல கை வச்சீங்கன்னா களிதாண்டா அப்படின்னு சொன்னங்காட்டி அந்த ஊர் தலைவன் லைட்டா பயந்துருவான். ஆனா அதை வெளிக்காட்டிக்காம பார்த்து எல்லா வேலையும் ஒழுங்கா பண்ணுங்க, அப்புறம் எங்க முன்னோர்களை பத்தி ஏதாவது விஷயம் தெரிஞ்சதுன்னா முதல்ல அதை எனக்கு தான் இன்ஃபார்ம் பண்ணணும், ஒரு எலும்பு கிடைச்சாலும் இன்ஃபார்ம் பண்ணணும் சரியா அப்படிங்கிற மாதிரி வீராவசனமா பேசிட்டு அங்கிருந்து
இருந்து கிளம்பிடுவான். ஆனா அவன் போனதுக்கு அப்புறம் ரகு கலாய்ச்சிக்கிட்டு இருப்பாரு. அவன் என்ன தன்னைத்தானே ஒரு நாய் நினைச்சிட்டு இருக்கிறானா, எலும்பு துண்டெல்லாம் கிடைச்சா கூப்பிட சொல்லி அப்படின்னு சிரிச்சிட்டு இருப்பாங்க. இருந்தாலும் அதுல ஒருத்தன் டூ வீலர்ல வந்த ஒருத்தங்க நம்ம ரகுவை பார்த்து, நீங்க கவர்மெண்ட் ஆளா இருந்துக்குங்க, யாரா வேணாலும் இருந்துக்குங்க, இருந்தாலும் இங்க இருக்கிற மாரி அப்படிங்கிற கடவுளுக்கு பலியாகாம ஊரை விட்டு நல்லபடியா போனா சரிதாங்கிற மாதிரி பயமுறுத்தி விட்டு போயிருவானுங்க. ஒன்ஸ் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் ஊர் தலைவரோட வீட்டுல வரதாவோட அப்பாவும் வேலை பார்த்துட்டு இருப்பாரு. அங்க ஊர் தலைவரோட வீட்டுல நிறைய கல்வெட்டுகள்லாம் இருக்கும். அதெல்லாம் அந்த ஆள் தொடச்சிட்டு இருக்கும் போது, இன்னாத்தால வெறும் கல்லை கொண்டு வந்து இப்படி வீட்டுல வச்சு தொடச்சிக்கிட்டு இருந்தா எப்படி, என் வீட்டு பக்கத்துல இருந்தா ஒரு கல் ஒண்ணு கிடைச்சது, அதை கொண்டு போய் ஒருத்தன் கொடுத்தேன், 50 ரூபா கொடுத்தான், அதை வாங்கி ஒரு கோட்டை அடிச்சுட்டு மட்டையாயிட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே இந்த மேட்டரை கேட்ட அந்த ஊர் தலைவன், டேய் அது எதுக்குடா கொண்டு போய் அங்க கொடுத்தேன், நீ அடுத்த தடவை உனக்கு அப்படி ஏதாவது கிடைச்சதுன்னா அதை கொண்டு வந்து என்கிட்ட கொடு, நான் உனக்கு 100 ரூபாவா தரேன்னு சொல்லுவாரு. வரதாவோட அப்பாங்கிறது போனதுக்கு அப்புறம் அந்த ஊர் தலைவன் உட்காந்து ஏதோ அந்த கல்வெட்டுகள்ல இருக்கிற சில விஷயங்களை எல்லாம் படிச்சுக்கிட்டு இருப்பான். அப்பதான் ஒரு மேட்டர் நமக்கு தெரிய வருது. ஆக்சுவலி இந்த ஊர்ல கடம்பர்களோட புதையல் ஒண்ணு இருக்கு, அதை இவனுமே தேடிட்டு தான் இருக்கிறான். அதுக்கப்புறம் வரதாவோட அப்பா வீட்டுக்கு போயிருந்திருப்பாரு. பார்த்தா நம்ம வரதாவோட தங்கச்சி இருப்பா, அவளுக்கு ஒரு கவர்மெண்ட் மாப்பிள்ள ஒருத்தன் கிடைச்சிருந்திருப்பானாமா. பொண்ணுக்குமே பையனை பிடிச்சிருந்திருக்கும், பையனுக்குமே பொண்ணை பிடிச்சிருந்திருக்கும். இருந்தாலும் பையனோட வீட்டு சைட்ல இருந்து கொஞ்சம் காசெல்லாம் டிமாண்ட் பண்றாங்க. ஆகையால் எப்படி இந்த கல்யாணத்தை நடத்த போறேன்னு தெரியலேன்னு வரதா அவன் ஃப்ரெண்டு கூட புலம்பிட்டே வரும்போது, அதுக்கு அவன் ஃப்ரெண்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை மச்சி, நான் கொஞ்சம் காசு தரேன்னு சொல்லிட்டு அவனுமே சப்போர்ட்டிவா இருக்கிறான். உன் தங்கச்சி எனக்கும் தங்கச்சி இல்லையான்னு. பட் இருந்தாலும் அவன் ஃப்ரெண்டு கொடுக்குற காசு மட்டும் பத்தாது. ஆகையால் முதலாளியை மீட் பண்றதுக்காக போறான். அங்க போகும்போது அந்த ஊர் தலைவன் கத்துற மாதிரியான சத்தம் கேட்குமா, என்னடான்னு மாடிக்கு போய் பார்த்தா அவன் ஏதோ வலிக்கு கீழே விழுந்திருப்பான். ஸோ உடனே போய் அவனோட காலை எடுத்து வச்சுக்கிட்டு மசாஜ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல ஏகப்பட்ட சிலைகள்லாம் இருக்க பார்த்து வரதா அதை முதல்ல, என்னையா இது இவ்வளவு அழகான வீட்டுல இப்படி பழைய கல்லெல்லாம் கொண்டு வந்து வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, அசிங்கமா இருக்குதுன்னு சொன்னா, என்னடா எங்க குடும்ப வரலாறு உனக்கு என்ன அசிங்கமா தெரியுதாடா, இது எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிட்டு நான் ஒரு மியூசியம் ஒன்று ஓபன் பண்ண போறேன் அப்படியா அப்படின்னு வரதாவும் பொறுமையா இதெல்லாம் கேட்டுட்டு, சரி தல, இந்த மாதிரி என் தங்கச்சிக்கு ஒரு வரன் ஒன்று வந்திருக்கு, மாப்பிள்ள வேற கவர்மெண்ட் ஆபீசரா இருக்கிறான், பொண்ணுக்கு வயசு இன்னும் இருக்குதுன்னு சொல்லிட்டு லைக் இந்த வரனை அப்படியே விடுறதுக்கு எனக்கு மனசு இல்லை, அதனால ஒரு 2 லட்சம் ரூபா கடனா கொடுத்தீங்கன்னா உதவியா இருக்கும், நான் டெஃபினட்டா அதை உங்களுக்கு திருப்பி ரீபே பண்ணிடுறேன்னு சொன்னாலுமே அந்த முதலாளி கொடுக்குற மாதிரி தெரியல. எங்க வீட்டுல என்ன பணம் காய்க்கிற மரமா இருக்குது, போய் வேலையை பாடுற, தகுதிக்கு மீறி நான் ஆசையெல்லாம் வச்சுக்காதுன்னு சொல்லும் போது வரதாக்கு மனசே இல்லை. ஏன்னா இந்த மேரேஜை கண்டிப்பா நடத்துறேன் அப்படின்னு தன்னோட தங்கச்சிக்கு வாக்கு கொடுத்துருக்கான். முதலாளி கண்டிப்பா உதவி பண்ணுவாருங்கிற அந்த ஒரு நம்பிக்கையில தான். பட் அவரே கைவிட்டுட்டாரு. அன்னைக்கு நைட்டு அந்த வேஷம் கட்டி ஆடுறத பிராக்டிஸ் பண்றதுக்காக வரதா போயிருந்திருப்பானா. அந்த இடத்துல ஒரு வயசானவர் உட்காந்துக்கிட்டு நிறைய சின்ன பசங்களுக்குலாம் கதை சொல்லிக்கிட்டு இருப்பான். எதுக்கு இந்த ஒரு வேஷம் கட்டி ஆடுற இந்த ஒரு ட்ரெடிஷனை இங்க வழி வழியா ஃபாலோ பண்ணிட்டு வராங்க அப்படின்னு. ஸோ பேசிக்கா நிறைய காசு இருக்கிறவங்க இந்த காசு எல்லாத்தையும் நான் ஏன் உழைப்புல தானே சம்பாதிச்சேன், அப்படி இருக்கும்போது நான் எதுக்கு இல்லாதவங்களுக்கு உதவி பண்ணும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையில இருப்பாங்க. அந்த டைம்ல தான் உனக்கு தேவையானது போக உங்ககிட்ட அதிகமான செல்வம் இருக்குதுல்ல அப்படின்னா அதுல இருந்து கொஞ்சம் எடுக்கிறது ஒன்றும் தப்பு இல்லைன்னு ராபின்ஹுட் மாதிரி எவனோ ஒருத்தன் பணக்காரங்க கிட்ட இருந்து திருடி ஏழைங்களுக்கு உதவி பண்ண ஆரம்பிச்சான். அப்படி உதவி பண்ணும்போது இவங்க ஊரோட காவல் தெய்வமான அந்த மாரிகல் இருக்குதுல்ல, அந்த மாரிகல்லும் அந்த ஒரு திருடனுக்கு உதவி பண்ணுச்சாமா. அதை ஞாபகப்படுத்துற விதமா தான் இந்த ஒரு ஃபெஸ்டிவலை நம்ம செலிப்ரேட் பண்றோம் அப்படின்லாம் சொல்லும் போது இது நம்ம ஹீரோட மைண்ட்ல கொஞ்சம் ஆழமா பதிஞ்சிருது. அவனுக்கு ஏற்கனவே இந்த கதைகள்லாம் தெரியும், இருந்தாலும் இப்படி கஷ்டத்துல இருக்கிற டைம்ல இந்த கதைகளை கேட்கும் போது ரைட்டு ஏதாவது பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு அன்னைக்கு நைட்டு சரக்கெல்லாம் அடிச்சவனும் அந்த போதை கொடுத்த தைரியத்துல திருடுறதுக்காக அங்க முதலாளியோட வீட்டுல இறங்கிடுறான். முதலாளியோட ஒய்ஃபுமே யாரோ வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க அப்படிங்கறத பார்த்துட்டாங்க போல. ஆகையால் நேரா போயிட்டு தூங்கிக்கிட்டு இருக்கிற முதலாளியை எழுப்பி விட அவனுமே ஒரு கன்னை எடுத்துட்டு யாரா அது அப்படின்னு தேடுறதுக்காக வருவான். வரதாவும் கொஞ்ச நேரம் அங்கிட்டும் இங்கிட்டும் ஏதாவது கிடைக்குமான்னு பார்த்துருப்பானா, பெருசா எதுவும் கிடைச்சிருந்திருக்காது. அதனால அந்த இடத்துல மஞ்சள்லாம் பூசி ஒரு கல்வெட்டு ஒன்று இருக்கும், அதை மட்டும் அபேஸ் பண்ணிடுவானா. அதுக்கப்புறம் அந்த முதலாளி வந்து பார்க்கும்போது ஒரே அதிர்ச்சி, எங்க இங்க இருந்த கல்ல காணோன்னு. அதுக்கப்புறம் வரதா அந்த ஆர்கியாலஜிஸ்ட் இருக்கிறாருல அந்த ரகு, அவரை போய் மீட் பண்ணிட்டு நான் உங்களை அடிக்கிறதுக்காக வந்திருக்க கூடாதாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆள்கிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்டுட்டு, ஆமா இந்த மாதிரி கல்வெட்டுகள் எல்லாம் உங்களால படிக்க முடியுமா என்னன்னு சொல்லி அந்த ஒரு கல்வெட்டை எடுத்து காட்டுறானா. அந்த ஆளும் படிக்கிறாரு, இருந்தாலும் போதையில இருந்தாலுமே கரெக்டா எல்லாத்தையும் படிச்சு சொல்லிடுறான். கடம்ப மன்னன் அப்படிங்கிற ஒரு மன்னனோட புதையல் எல்லாமே இங்க இருக்கிற கோயில்ல தான் புதைக்கப்பட்டிருந்திருக்குதாமா. பொண்ணு பொருள் வைரம் வைதூரியம் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட செல்வங்கள் கொட்டி கிடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் பிளாட் ஆயிருவானா. இதை கேட்ட உடனே ஹீரோக்கு சந்தோஷம். அப்படின்னா அந்த ஒரு பொண்ணும் பொருள் நமக்கு கிடைக்குமா அப்படின்னு அவன் கற்பனையில நினைச்சு பார்க்க அடுத்த நாள் காலையில அந்த ஊரோட பூசாரி வீட்டுல காட்டுறாங்க.
அந்த பூசாரியோட பையன் இப்போ இந்த ஊரை விட்டு போய் பாம்பேல செட்டில் ஆகணும்னு ஆசைப்படுறான். ஆனா அதுக்கு அந்த பூசாரியை அனுமதிக்கிற மாதிரி தெரியல. ஈவன் கொஞ்சம் அவன் அதிகமா பேசினா கூட அவன் கண்ணத்திலே புலையச்சுன்னு ஒன்று வச்சிருவானா கோவத்துல. நீ என்ன வேணா பண்ணிக்கோ, நான் கண்டிப்பா நான் பாம்பே போக போறது உறுதிதாங்கிற மாதிரி கட்டன் ரைட்டா சொல்லிடுவான். அதுவே இந்த ரகுங்கிற ஆர்கியாலஜிஸ்ட் இருக்கிறார்ல, எப்படியாவது தன்னை சிட்டிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லி அங்க இருக்கிற ஹையர் ஆஃபீஸர்ஸ் பொலிட்டீஷியன்ஸ் சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையுமே வந்து போட்டு வைக்கிறான். லைக் யாராவது ஒருத்தராவது நம்மளை சிட்டிக்கு மாத்தி விட மாட்டாங்களான்னு. நேற்று நைட்டு என்னதான் அந்த கல்லை திருடிட்டு வந்திருந்தாலும் நம்ம மேலே சந்தேகம் வரக்கூடாதுன்னு ஹீரோ அடுத்த நாள் காலையில் ஊர் தலைவரோட வீட்டுக்கு வேலைக்காக வந்திருப்பானா. கூடவே அவனோட நண்பர்களும் வந்திருப்பாங்க. ஸ்டில் அந்த ஊர் தலைவனுக்கு எவன் வந்து திருடிட்டு போனான்னு தெரியல. அதனால பார்க்குற எல்லாரையுமே சந்தேக பார்வையோட தான் பார்க்குறான். அதுக்கப்புறம் தொடர்ந்து வேலை பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டில் ஒரு பையன் ஒருத்தர் இருப்பான். பின்னாடி ஒருத்தர் நின்றுக்கிட்டு இருப்பான். அவன் சும்மா வேலை பார்த்துட்டு இருக்கும்போதே இப்படி ஹீரோட்ட சொல்லுவான், மாமி உனக்கு ஞாபகம் இருக்காடா அந்த ஆர்கியாலஜிஸ்ட் ஒருத்தன் அன்னைக்கு ஒன்று அடிச்சிருந்தான்ல, அவன் ஏதோ ஊர் பக்கத்தில் சம்திங் எதையோ தோண்டிக்கிட்டு இருந்தான், என்ன பண்றேன் அப்படின்னு நான் கேட்டதுக்கு புதையல தேட போறோம் நீயும் வரையான்னு கேட்டிருந்தான். உண்மையாலுமே புதையல தான் தேட போறானா அப்படின்லாம் கேட்கக்குள்ள, புதையல ஏன்டா லூஸ் மாதிரி வளர்ற வேலையை பாருன்னு ஹீரோ இப்படி பேசிக்கிட்டு இருப்பானா. ஆனா பக்கத்துலயே தான் அந்த ஊர் தலைவரும் நின்னுகிட்டு இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்திருப்பான். ஆஹா புதையல தேடுறாங்களா இருன்னு வேக வேகமா அவன் வண்டி எடுத்துட்டு அந்த ஆர்கியாலஜிஸ்ட் எல்லாம் எங்க தோண்டிக்கிட்டு இருக்கிறாங்களோ அந்த இடத்துக்கு வந்தவனும், அப்புறம் என்ன ஏதோ புதையெல்லாம் தேடிட்டு இருக்கிறீங்க போல, இந்த புதையெல்லாம் கிடைச்சதுன்னா அது எங்க வம்சாவளியை சேர்ந்தது அப்படின்னு அவன் பேச ஆரம்பிச்சா. யோ சும்மா எரியா, நாங்களே மண்ணுக்குள்ள கல்லையும் பானையும் தேடிட்டு இருக்கிறோம், எங்ககிட்ட வந்து புதையலை பத்தி எல்லாம் கேட்குற, இங்க ஒரு தகரம் கூட மிஞ்சாது போயா அப்படிங்கிற மாதிரி திட்டி விட்டுட்டு இருப்பான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோட ஃப்ரெண்டுல ஒருத்தன் அவனோட வீட்டுல இருந்து சைக்கிள்ல கிளம்பி வந்துகிட்டு இருப்பானா. அவங்க வர அதே வழியில தான் இந்த ஆர்கியாலஜிஸ்ட் ரகு அப்படிங்கிற நபருமே சில தோண்டல் வேலையெல்லாம் பார்த்துட்டு டயர்டா அப்படியே காருக்குள்ள உட்காந்துக்கிட்டு இருப்பான். சரி அப்படியே உட்காந்துட்டு இருந்தா எப்படி போய் வேலையை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி காரை விட்டு அவன் இறங்கி வரும்போது கரெக்டா அந்த ஃப்ரெண்டு ஒருத்தன் பின்னாடி வந்தான்ல, விட்டுருந்தா மேல ஏத்தி இருந்திருப்பான். அப்படியே மேல விடக்கூடாதுன்னு சைட்ல திருப்பி ஆத்துக்குள்ள இறக்கி இருந்திருப்பானா. யோ நடுரோட்ல உனக்கு என்ன ஆட்ட வேண்டிய கிடக்கு பாரு, இப்ப சைக்கிள் தண்ணிக்குள்ள போயிருச்சு அப்படின்னு இந்த ஃப்ரெண்டு பையன் திட்டினா அதுக்கு அவனும் திட்டுறான். ஏன்டா டேய் என்னடா காலையில உன் முதலாளியை நான் திட்டி விட்டங்கிறங்காட்டி உன்னை வச்சு சைக்கிள்ல என்ன மோத சொன்னானா அப்படிங்கிற மாதிரி ஒரு கத்திட்டு அதுக்கப்புறம் அவன் கூட வேலை செய்யற ஆளுங்களை இறக்கி அங்க தண்ணிக்குள்ள இருக்கிற சைக்கிளையுமே எடுக்க சொல்லும் போது அடிஷனலா அந்த தண்ணிக்குள்ள இருந்தா அவங்களுக்கு இன்னொரு ஒரு கல்வெட்டும் கிடைச்சிருக்கும். ஆனா அந்த கல்வெட்டுல எழுதி இருக்கிற விஷயங்கள் நேத்து நைட்டு ஹீரோ ஒரு புதையலை சார்ந்து கல்வெட்டை கொண்டு வந்து கொடுத்தான்ல, அந்த கல்வெட்டோட ஒரு கண்டினியூவேஷனா இருக்கும். அதுல சொல்லப்பட்ட விஷயங்கள் தொடர்ந்து இதுலயுமே சிலது சொல்லப்பட்டிருந்திருக்கும். அதனால அன்னைக்கு சாயந்தரம் ஹீரோவை அவனோட வீட்டுக்கு கூப்பிட்டு அவன் தங்கி இருக்கிற அந்த இடத்துக்கு கூப்பிட்டு, இவ்வளவு வருஷமா நான் ஒரு நேர்மையான ஆபீசரா இருந்துட்டேன், சோ அதனால இந்த நேர்மையெல்லாம் கொஞ்சம் ஓரமா தூக்கி வச்சுட்டு கொஞ்சம் காசு சம்பாதிக்கலான்னு இருக்கிறேன். நேற்று நைட்டு நீ ஒரு கல்வெட்டை கொண்டு வந்தில்ல, அதே மாதிரியான கல்வெட்டு இல்ல அதோட கண்டினியூவேஷன் ஒரு கல்வெட்டை நான் இன்னைக்கு கண்டுபிடிச்சிருந்திருக்கேன். நீ மனசு வச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த கல்வெட்டுல குறிப்பிடப்பட்டிருந்திருக்க அந்த ஒரு புதையலை நம்மளால கண்டுபிடிக்க முடியும். கண்டுபிடிச்சா நம்ம அதை பங்கு போட்டுக்கலாம். ஆனா இந்த வேலையை செய்யறதுக்கு நமக்கு உருத்தான ஆளுங்க தேவைப்படுது, ரொம்பவுமே நம்பிக்கையான ஆளுங்க தேவை, அதை உன்னால அரேஞ்ச் பண்ண முடிஞ்சா கூட்டிட்டு வரணும்னு சொல்லிட்டு அவன் காசு கொடுத்து வந்திருப்பானா. நம்ம ஹீரோக்கு வேற யார தெரியும், அவன் கூட சுத்திட்டு இருக்கிற அந்த 3 நண்பர்கள் தான். அந்த 3 பேரையும் எப்படியோ கன்வின்ஸ் பண்ணிடுவானா. அதுல ஒருத்தன் நம்ம ஹீரோவோட தங்கச்சிக்காக காசு தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தான்ல, அவன் பேரை தயா அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ ஹீரோ தன்னோட ஃப்ரெண்டான தயா, அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற 2 பேர், இவங்க 2 பேர்கிட்டயுமே வந்து உங்களுக்கு ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்ல ஒரு வேலை வாங்கி தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி தான் இந்த ஒரு வேலையை கொடுத்துருக்கானே தவிர புதையலை தேட போறோம் அப்படிங்கிற மேட்டரை அவன் சொல்லல. ரேதர் அவங்க கிட்ட காசு மட்டும் கொடுத்துருப்பானா. அதுல ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருப்பான், அவன் போயிட்டு அந்த முதலாளி இருப்பான்ல அவனை மீட் பண்ணி, தலை ஏற்கனவே அவங்ககிட்ட நான் கடன் வாங்கியிருந்தேன்ல, ஸோ அந்த கடனுக்கு இதோ இந்த அமௌண்ட்டை நீ கொஞ்சம் வச்சுக்கோ, ஹீரோவோட உதவியால எங்களுக்கு இப்போ ஒரு வேலை ஒன்று கிடைச்சிருக்கு ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்ல, நாங்களுமே வந்து கவர்மெண்ட் வேலையில இருக்கிற ஆளுங்க, ஆகையால் இனிமேல் உங்ககிட்ட வேலைக்கு வர மாட்டோம், இருந்தாலும் கூடிய சீக்கிரம் அடுத்த மாசம் சம்பளம் வரும்போது உங்ககிட்ட வாங்கின கடனை அடைச்சிடுறேங்கிற மாதிரி சொல்லிட்டு போவானா. தோடா வாண்டுங்களுக்குலாம் கொடுக்கு முளைக்குதுன்னு அந்த ஊத்தல எனக்கு காண்டாகுது. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில அந்த ரகுங்கிற ஆர்கியாலஜிஸ்ட் நம்ம ஹீரோ அதுக்கப்புறம் அந்த மிச்ச 3 நண்பர்கள்னு சொல்லி எல்லாரையும் காட்டுக்குள்ள வந்துகிட்டு இருப்பாங்க. சோ அப்ப அவங்க தான் பேசிக்குவாங்க, இந்த மாதிரி தலை முன்னொரு காலத்துல இந்த இடத்துல தான் கடம்ப மன்னரோட அரண்மனைகள்லாம் இருந்துச்சாமா அப்படின்னு கதைகள்லாம் சொல்லுவாங்க அப்படின்னு பேசிக்கிட்டே அந்த மாரிகல்லோ அப்படிங்கிற அந்த சாமியோட சிலையெல்லாம் இருக்கும். ஸோ அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு கும்பிடு ஒன்று போட்டுட்டு இன்னும் ஃபர்தரா நடந்து வரும்போது ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் அவங்கள வழி மறைக்கிறாங்க. உங்களை யாரு காட்டுக்குள்ள வரக்காக பெர்மிஷன் கொடுத்ததுன்னு கேட்டா உடனே இந்த ரகு அப்படியே மழுப்ப ஆரம்பிக்கிறாரு. இல்லங்க இந்த இடத்துல வந்து கடம்ப மன்னரோட கோட்டைகள் இருந்துச்சு அப்படின்னு கேள்விப்பட்டோம், அதனால தான் ஆராய்ச்சிக்காக வந்திருக்கோம். அது மட்டும் இல்லாம ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்டோட பெர்மிஷன்
இன்ஃபர்மேஷனுக்காக நேத்தே என்னோட ஆள் அனுப்பியிருந்தேன். மேபி அவன் போயிருந்திருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். நான் கண்டிப்பா இன்னைக்கு ஈவினிங் உங்களை வந்து மீட் பண்றேங்கிற மாதிரி சொல்லி அவங்கள சமாளிச்சிடுறான். ஆனா அதுக்கப்புறம் அந்த கல்வெட்டுல 2 குளங்கள் ஒன்னா சந்திக்கிற ஒரு இடம் அப்படின்னு போட்டிருந்திருக்கும் போல. ஸோ அந்த மாதிரி 2 குளமும் ஒன்னா இருக்கிற மாதிரியான ஒரு பகுதியில் போய் அவங்க நிக்கிறாங்க. ஆனா அவங்க போய் நின்று அடுத்த செகண்டே அந்த காட்டுக்குள்ள அமோனிஷமான சத்தங்கள்லாம் கேட்க ஆரம்பிக்க கூட வந்தவனுங்களா அந்த ஆர்கியாலஜிஸ்ட் ரகுவை பார்த்து ஒரு மாதிரி பயப்படுறானுங்க. ஏன்னா அவரோட மூக்குல இருந்து ரத்தம் ஒழுக ஆரம்பிக்குது. அடுத்த நாள் காலையில ஹீரோ அந்த ரகு கூட பேசிக்கிட்டு இருக்கும் போது ஓகே நேத்து ஏதோ தெரியாம நடந்துருச்சு, அது ஏதாவது டஸ்ட் அலர்ஜியா இருக்கும், நம்ம தான் தெரியாம ஏதோ பயந்துட்டோம் போல அப்படின்லாம் பேசிட்டு இருக்கும் போது கரெக்டா ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் அந்த இடத்துக்கு வருவானுங்க. தலை இந்த வேலைக்கு நாங்க வரலங்கிற மாதிரி சொல்லலாம் தான் வந்துருப்பானுங்க. ஆனா ஏற்கனவே இந்த ரகுங்கிறவரு காசு கொடுத்துருப்பாருல, ஆனா இவரு தான் காசு கொடுத்தது. பட் கவர்மெண்ட் ஏற்கனவே உங்களுக்கு காசு கொடுத்துருக்குதுடா. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த காசை நீங்க திருப்பி கொடுத்துட்டீங்கன்னா வேணா நீங்க வேலைக்கு வர வேணாம் அப்படின்னு ஹீரோ தனியா கூட்டிட்டு போய் சொல்லுவானா. ஆனா 2 பேருமே கடன் வாங்கி இருந்திருப்பானுங்க. ஸோ அந்த கடன் அடைக்கிறதுக்காக காசை கொடுத்துருப்பானுங்க. இப்போ காசை திருப்பி ரிட்டர்னும் கொடுக்க முடியாது. சரி போவோம் அப்படின்னு நினைப்பானுங்க. இருந்தாலுமே காட்டுக்குள்ள இதை தோண்ட ஆரம்பிச்சா அந்த மாரிகல்லு அப்படிங்கிற அந்த ஒரு சாமி இவங்களை ஏதாவது பண்ணிருமோங்கிற ஒரு பயம் இருக்கும். ஆனா பயம் இருந்து என்ன பண்றது, காசு இல்லையே. இன்னொரு பக்கம் அந்த தயாங்கிற ஃப்ரெண்ட் இருந்தான்ல, அவன் ஆள் கூட பேசிக்கிட்டு இருப்பான். அந்த போல என்னன்னா இந்த மாதிரி கிராமத்தில் எனக்கு இருக்கிறதுக்கு விருப்பம் கிடையாது, சிட்டிக்கு போகணும், ஃப்ளைட்ல எல்லாம் டிராவல் பண்ணணும், கார்ல போகணும் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட ஆசைகளை அடுக்கி வச்சுக்கிட்டு இருப்பா. அது எல்லாமே நம்ம சக்திக்கு மீறினது அப்படின்னு இந்த தயாக்கு தெரிஞ்சிருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போதைக்கு எனக்கு இந்த ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்ல தோன்ற வேலை தான் இருக்கு. ஆனா சூனர் ஆர் லேட்டர் இந்த வேலைங்கிறது எனக்கு ஒரு டெஸ்க் வேலையா மாறும், நானும் ஒரு ஆஃபீஸர் ஆகுவேன், அன்னைக்கு நம்ம இதெல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவளுக்கு நம்பிக்கை கொடுக்குறானா. ஸோ அதுக்கப்புறம் ஹீரோ வீட்டில் உட்காந்துக்கிட்டு அந்த முதலாளிக்கு எவ்வளோ கடன் அடைக்கணும், அதுக்கப்புறம் தங்கச்சியோட கல்யாணத்துக்கு எவ்வளோ செலவாகணும்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையுமே ஒரு நோட் பேப்பர்ல எழுதிக்கிட்டு இருப்பான். அதை கவனிச்ச ஹீரோவோட தங்கச்சியுமே இங்க பாரு அவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த கல்யாணத்தை நடத்தணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது, ரொம்ப இதா இருந்துச்சுன்னா விட்டுருன்னு சொன்னாலுமே அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அண்ணன் பாத்துக்கிறேன், நீ போய் சட்டி விளக்குற வேலையை பாருங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். பிளஸ் இந்த ஆர்கியாலஜிஸ்ட் இருக்கிறான்ல அந்த ரகு நேரா போயிட்டு ஒரு ஆபீசர் கிட்ட வேற ஒரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்காக லஞ்செல்லாம் கொடுத்துருப்பானா. டிரான்ஸ்ஃபருமே வந்திருக்கும். பட் அந்த டிரான்ஸ்ஃபரை போய் கேன்சல் பண்ண சொல்லி போய் கேட்டிருந்திருப்பான். ஐயோ டிரான்ஸ்ஃபர் கேன்சல் பண்ணிட்டு அந்த 50,000 காசு திருப்பி கேட்பானோ அப்படின்னு அந்த பெரிய ஆபீசர் பயப்பட்டாலுமே இல்லங்க அந்த 50,000 நீங்களே வச்சுக்கோங்க, எனக்கு டிரான்ஸ்ஃபரை மட்டும் கேன்சல் பண்ணி விடுங்கன்னு சொன்னா இதாண்டா சாக்குன்னு. சரி கேன்சல் பண்றதுக்கு இன்னொரு ஒரு 50,000 ஆகும், அதையும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி மொட்டை அடிச்சிடறான். அதுவே ஹீரோ அந்த ஒரு கல்வெட்டு இருந்துச்சுல அதை கொண்டு வந்து அவனோட வீட்டு தோட்டத்துல போட்டு வைப்பானா. இப்படி தோட்டத்துல அந்த கல்லை போட்டுட்டு போறத வரதாவோட அப்பா பாத்துறான், ஹீரோவோட அப்பா பாத்துறான். அதான் அந்த முதலாளி கல்லை கொண்டு வந்து கொடுத்தா உனக்கு 100 ரூபா தரேன்னு சொல்லியிருப்பான்ல. ஆகையால் அந்த முதலாளியை கூட்டிட்டு வந்துட்டு அந்த கல்லை கொடுக்கக்குள்ள நான் 100 ரூபாய் இல்ல 200 ரூபாய் தரேன், இந்த ஒரு கல்லை நீ எங்கிருந்து எடுத்துட்டு வந்தேன்னு கேட்டதுக்கு அந்த ஆள் ரொம்ப இன்னசென்ட்டா நாளா இங்கிருந்து எடுத்துட்டு வரல, ஆக்சுவலி எங்க வீட்டுல வந்து ஒரு சின்ன செவுரு கட்டலாங்கிற மாதிரி இருந்தோம், அந்த செவுரு கட்டுறதுக்காக நாங்க காட்டுக்குள்ள இருந்து கல்லெல்லாம் எடுத்துட்டு வரும்போது இதை என் பையன் எடுத்துட்டு வந்தாங்கிற மாதிரி அவர் சொல்லிடுவாரா. அவ்வளவுதான். அடுத்ததே அந்த முதலாளி வேலைக்கு போயிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோவையும் தயாவையும் மறைச்சிட்டு என்னடா கவர்மெண்ட் வேலைன்னு சொல்லி திருட்டு வேலையெல்லாம் பாக்குறீங்க போலே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட சண்டைக்கு வர மாதிரி இருந்தாலும் தலை கவர்மெண்ட் ஆபீசர் பார்த்து அப்படின்னு சொல்லி அவனை பயமுறுத்துறாங்க. இப்போதைக்கு ஹீரோ தான் அந்த கல்வெட்டை திருடனா அப்படின்னு எந்த ஒரு ஸ்ட்ராங்கான ஆதாரமும் கிடையாது. ஆகையால் நீங்க இப்போ எதை தேடிட்டு இருக்கிறீங்களோ அது என் முன்னோர்களுக்கு சொந்தது, பாத்துக்கிறண்டா அப்படின்னு ஒரு மாதிரி வெறுப்போட அங்கிருந்து போக வண்டியில போயிட்டே இருக்கும்போது தயாக்கு சந்தேகம் ஆயிரும். அதனால வண்டியை ஓரமா நிறுத்த சொல்லிட்டு எங்ககிட்ட இருந்து ஏதாவது மறைக்கிறியாடா அப்படின்னு ஹீரோட்ட கேட்பான். ஹீரோக்குமே அதுக்கு மேல மனசு கேட்கல. அதுக்கப்புறம் தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒன்னா கூப்பிட்டு வச்சு ஒரு இடத்துல எல்லா விஷயத்தையுமே ஓப்பனா உடைச்சு சொல்லிடுவான். அதை கேட்கும் போது ஹீரோட ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள லைட்டா பயமா இருக்கும். என்னடா சாமியோட புதையல் அப்படின்னு சொல்ற, அதை கீதை எடுத்து ஏதாவது ஆயிடுச்சுனடா பண்றதுன்னு கேட்டதுக்கு சரி எதுவும் ஆகாம உயிரோட இருந்து மட்டும் நம்ம அப்படி என்னத்தை பெருசா சாதிச்சிட போறோம், ஆனா இந்த ஒரு ரிஸ்கை எடுத்து நம்ம அந்த ஒரு புதையில கொண்டு வந்தோம்னா நம்ம வாழ்க்கையே தலைகீழா மாறிண்டா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்கடான்னு சொல்லக்குள்ள அப்போ தயா தான் உன் கூட நாங்களும் வரக்காக ஒத்துக்கிறோம், அந்த புதையலுக்காக எல்லாம் கிடையாது, நீ எங்களை கூப்பிட்டு இருந்திருக்க, நீ எங்களை நம்பி இருந்திருக்க, அதனால அதுக்காக மட்டுமே நாங்க வரோம்னு சொல்லுவோம். அதுவே பேரலா இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபர் கிடைச்சிருந்தோம், அந்த டிரான்ஸ்ஃபரை வேண்டாங்கிற மாதிரி நம்ம ரகு ஆர்கியாலஜிஸ்ட் சொல்லியிருந்திருப்பார்ல, தன்னோட ஒய்ஃப் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போது இப்படி தான் ஒரு இடத்துக்கு ரிசர்ச்சுக்காக வந்திருக்கேன் அப்படின்னும் இங்க ஏதோ ஒரு ராஜ காலத்து புதையல் ஒன்று இருக்கு, அதை எடுக்கிறதுக்காக நான் இங்கே ஸ்டே பண்ணியிருந்திருக்கேன் கொஞ்ச நாள், அது வரைக்கும் பொண்ணோட கல்யாணத்தை பத்தி எல்லாம் அப்புறமா பேசிக்கலாங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருப்பாரா. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ரகு நம்ம ஹீரோவையும் அவனோட நண்பர்களையும் கூப்பிட்டு இருந்திருப்பான். அப்போ ஹீரோ ரகு கிட்டையும் சொல்லிடுறான், இந்த மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லார்ட்டையுமே வந்து நான் உண்மையை சொல்லிட்டேன், ஆனா கவலைப்படாதீங்க, பேசின பேச்சுப்படி புதையல் கிடைச்சதுன்னா உங்களுக்கு பாதி எனக்கு பாதி, என்னோட பாதி
பாதியில இருந்து நாங்க எல்லாருமே தனித்தனியா பிரிச்சுக்கிறோம், உங்களோட பாதி அது உங்களுக்கே இருக்குங்கிற மாதிரி வாக்கு கொடுக்குறானா. ரகுக்கும் இந்த டீலிங் ஓகே தான், எப்படியும் தன்னோட பணத்துக்கு பிரச்சனை வராதுல்லன்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டு ஃபாரஸ்ட் ரேஞ்சரோட கண்ணில் மாட்டிடக்கூடாதுல்ல, ஆகையால் இவங்க நைட் டைம்ல தான் வந்துருப்பானுங்களா. நேரா அந்த ஒரு லேக் கிட்டேயுமே வந்துடுறானுங்க. நேற்று காலையில் அவனுங்க வரும்போது தான் மூக்குல இருந்து ரத்தம்லாம் வந்துச்சுல, ஸோ அதனால ஏதாவது ரத்தக்காவு இது வாங்க போகுதுன்னு முதல்ல ஒரு எலுமிச்சை பழம்லாம் போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பொறுமையா அவங்க ஒரு மெட்டல் டிடெக்டரை கொண்டு வந்திருப்பானுங்களா. அதை வச்சு எங்கேயாவது அந்த புதையில் இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கும்போது இடத்துல பீப் சவுண்டும் வருது. சரி இங்கே தான் இருக்க போலே அப்படின்னு தோண்டி பார்த்தா எஸ், அந்த இடத்துல ஒரு புதையல் பொட்டி இருக்குது. அதை நீக்கி பார்த்தா உள்ள ஃபுல்லா தங்கம் கிரீடம்லாம் இருக்கு. பரவாயில்லையே, உங்களை ஃபாலோ பண்ணி வந்ததும் நல்லதா தான் போச்சுன்னு ஊர் தலைவன் அங்க வந்து நிற்பான். அவ்வளோதான், அப்படியே அவனோட கன்னை கொண்டு வந்து அந்த பொட்டி மேலே வச்சுக்கிட்டு ரைட்டு இது என்னோட ஃபேமிலி ட்ரெஷர், ஆகையால் இதை நீங்கள் கண்டுபிடிச்சு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த கூலிக்காக வேணா உங்களுக்கு ஆளுக்கு நான் ஒவ்வொரு தங்க காசை கொடுக்குறேன், அதை எடுத்துட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி நக்கல் பேசுவானா. அடிங்கன்னு சொல்லி இருக்கிற எல்லாருக்குமே கோவம் வந்துடும். ஏன்னா எல்லாருமே இதை கண்டுபிடிக்கிறதுக்காக உழைப்பு போட்டுருந்துருக்கானுங்க, பேர் மினிமம் இங்கே வந்துருக்கானுங்களே, ஸோ அதனாலே எங்களுக்கும் பங்கு வேணுங்கிற மாதிரி நிற்பானுங்க. ஒரு பாயிண்ட்லாம் தயாவுக்கும் அந்த ஊர் தலைவருக்கும் சண்டை வர மாதிரிலாம் கூட இருக்குமா. ஆனால் இப்போதைக்கு நம்ம ஹீரோவோட பசங்க தான் அங்கே ஜாஸ்தி, லைக் ஹீரோவிலேருந்து அப்போ ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லி 4 பேர் அவனுங்க தான் அதிகமாக இருக்கிறானுங்க. ஆகையால் ஹீரோவோட பேச்சு தான் அவனுங்க 3 பேரை கேட்குற மாதிரி தெரியுது. ஹீரோவும் ரொம்ப நியாயமாக எல்லாருமே பாதி பாதி பங்கிக்கலாங்கிற மாதிரி சொல்லிடுவான், எல்லாருமே சரி வர பங்கிக்கலான்னு. இந்த விஷயத்தில் அந்த ஊர் தலைவனுக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னாலுமே அந்த ரகு இருக்கிறான்ல, அவன் தான் ஊர் தலைவன்கிட்ட கவலைப்படாத, நான் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர், இது உன்னோட ஃபேமிலி ட்ரெஷர், அதனால இவனுங்களெல்லாம் பற்றி விட்டுட்டு அப்புறமா நாம இதை எடுத்துக்குவோம், இப்போதைக்கு இதை இங்கிருந்து கொண்டு போறதுக்கு இவனுங்க உதவி நமக்கு தேவைப்படுது, அதனால யூஸ் பண்ணிக்கலாங்கிற மாதிரி ஒரு ஐடியா கொடுப்பான். அதுக்கப்புறம் அந்த புதையல் எடுத்துட்டு அவனுங்க காட்டு வழியா நடந்து வந்துகிட்டு இருப்பானுங்களா. அப்படி வந்துகிட்டு இருக்கும்போது காட்டுக்குள்ள ஒரு சலங்க சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. அந்த பொட்டியை கீழே வச்சுக்கிட்டு அவனுங்களும் சுத்தி முத்தி பாக்குறானுங்க, யாரும் வரல, இருந்தாலும் தொடர்ந்து இந்த சத்தங்கிறத கேட்டுக்கிட்டே இருக்கேன். சரி சரி அப்படியே பார்த்துக்கிட்டு நின்றுகிட்டே இருக்க முடியாதுன்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் தூரம் போறாங்க. ஒரு 2-3 அடி தான் எடுத்து வச்சிருப்பானுங்க. பார்த்தா அந்த ஒரு புதையல் பொட்டியை அவனுங்களால தூக்க முடியாது, அது திடீர்னு அவ்வளோ வெயிட் ஆன மாதிரி தெரியும். இவ்வளோ நேரமா ஹீரோவும் அந்த தயாவும் தான் தூக்கிட்டு வந்திருப்பாங்க. இப்போ அவங்க 2 பேராலேயே தூக்க முடியலனா அப்போ முடிஞ்சப்போ டெஃபினட்டா இது கண்டிப்பா மாரிகள் அப்படிங்கிற அந்த கடவுள் பார்த்த வேலையா தான் இருக்கும், நம்ம எல்லாம் சிக்கனம் போ அப்படின்னு சொல்லி பயப்பட்டாலுமே என்னடா சாமி பூதனை உளர்றீங்க தான் அந்த ரகுவோட ரியாக்ஷன் இருக்கும். ஆனா அந்த ஊர் தலைவர் ஒரு ஐடியா கொடுக்குறான், மேபி இந்த ஒரு புதையலை நம்ம அப்படியே எடுத்துட்டு போகக்கூடாது போல, சில பூஜைகள்லாம் பண்ணணும், நம்ம வந்து பலி கொடுத்தாகணும், ஏதாவது ஆடோ மாடோ நம்ம வந்து பலி கொடுக்கணும் அப்படின்னு யோசிக்கும் போது எல்லாருமே சரி அது கரெக்டா இருக்குமோ அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டுக்கு வந்துருவாங்க. ஆனா அது வரைக்கும் இந்த புதையல என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கக்குள்ளதான் அப்படியே தூரத்துல எட்டி பார்த்தா இந்த ஊரோட பூசாரியோட வீடுங்கிறது இருக்கும். ஸோ ஊரோட பூசாரி வீட்டு பக்கத்துல தான் இந்த புதையல் இருக்குதுன்னா அப்போ இங்கே வந்து ஒரு குழி தோண்டி புதைச்சிரும் அப்படின்னு குழி தோண்டி புதைச்சிட்டு அங்கிருந்து கிளம்புவானுங்க. இவங்க இப்படி போறத காலில் கொலுசு மாட்டின ஒரு மாடு வந்து பார்த்துக்கிட்டு இருக்கும். இதுதான் அந்த மாரி கல்லு அப்படிங்கிற அந்த கடவுள் போல. அடுத்த நாள் காலையில வெயிலுங்கிறது சொல்லு நடிச்சுக்கிட்டு இருக்கும். எல்லாருமே அந்த ரகு ஸ்டே பண்ணியிருக்க அந்த வீட்டில் தான் படுத்து தூங்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியும். நல்லா கொரட்டெல்லாம் விட்டுக்கிட்டு இருப்பானுங்க. ஆனா அது சும்மா டிராமா. பொட்டி நிறைய ஒரு புதையெல்லாம் காட்டுக்குள்ளே விட்டுட்டு வந்திருக்கானுங்கன்னா எப்படி அவங்களுக்கு தூக்கம் வரும்? எல்லாருமே முழிச்சுக்கிட்டு தான் இருப்பானுங்க. வெறும் அந்த எக்ஸைட்மெண்ட்ல மட்டும் தூங்காம இருக்கிறானுங்க அப்படின்னு கிடையாது. ஈவன் எவனோ ஒருத்தர் எந்திரிச்சு போய் அதை திருடிட்டானா அதுக்கும் சேர்த்தி தான். அன்னைக்கு நைட்டு எல்லாருமே எந்திரிச்சு போயிட்டு ஊருக்குள்ள இருந்து ஒரு ஆட்டையுமே கொண்டு வந்து பலி கொடுக்கலான்னு இருக்கிறானுங்களே. ஸோ இப்போதைக்கு அந்த புதையில வெளியில தோண்டி எடுத்துட்டு அந்த குழியிலேயே அந்த ஒரு ஆட்டையும் வெட்டி போட்டுடலாங்கிறதான் பிளான். ஆனா தோண்ட தோண்ட மண்ணு மட்டும்தான் வருதே தவிர புதையில காணோம். புதையில காணோன்னு பார்த்த உடனே அந்த ஊர் தலைவன் ஹீரோவையும் ஹீரோவோடைய ஃப்ரெண்ட்ஸையும் தான் சந்தேகப்படுறான். பட் அவனுக்கும் ஒண்ணுமே தெரியல. போதாத குறைக்கு ரகுலா என்னடா நீங்க எல்லாரும் ஒரே ஊருக்காரங்க, நான் வெளியில இருந்து வந்திருக்கிறங்காட்டி எல்லாரும் ஒன்னா சேர்ந்து என்ன ஏமாத்த பாக்குறீங்களாடா அப்படின்னு சொல்லி இந்த ஊர் தலைவன் முதற்கொண்டு எல்லாரு மேலேயே அக்யூஸ் பண்ண ஆரம்பிப்பான். அடுத்த நாள் காலையிலேயே ஆயிரும். யாருக்குமே எதுவுமே புரியல. அதே இடத்துல நின்றுக்கிட்டு அந்த புதையில எங்கடா போச்சு அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும் போது அப்பதான் நம்ம ஹீரோவுக்கு தன்னோட ஃப்ரெண்டான அந்த தயா மேல டவுட் வரும். ஏன்னா இவங்க எல்லாருமே தூங்கிட்டு இருக்கும் போது காலையில ஒரு 8 மணி வாக்குல தயா மட்டும் வெளியில எந்திரிச்சு போயிருந்திருப்பான். நீ மட்டும்தான் ஒரே ஒரு ஆள் எந்திரிச்சு போனது, ஸோ அதனால கமான் உண்மையை சொல்ற அப்படின்னு கேட்டா தயாக்கு கோவம் தான் வரும். என்னடா என்னையே சந்தேகப்படுறையான்னு. இருந்தாலும் அங்க இருக்கிற எல்லாருமே கமான் உண்மையை சொல்ற அப்படின்னு தயாவை ஃபோர்ஸ் பண்ணக்குள்ள ஆமாண்டா நான் வெளியில போனது என்னமோ உண்மைதான், ஆனா நான் என்னோட ஆளை பாக்குறதுக்காக தான் போனே தவிர இவ்வளவு பெரிய பொட்டியை நான் தனியா தூக்கிட்டு போற அளவுக்கு பலசாலியே இருப்பேன் அப்படின்னு நீங்க நம்புறது அது என்னால ஏத்துக்கவே முடியல. எங்க அம்மா மேல சத்தியமா நான் காலையில எந்திரிச்சு போனதுங்கிறது என்னோட ஆளை பாக்குறதுக்காக தான் நான் போனேன் அப்படின்னு தயா அவங்க அம்மா மேல
மேலாம் ப்ராமிஸ் பண்ணி சொல்லும்போது ஹீரோக்கு கில்ட் ஆயிரும். தேவையில்லாம அவனை அக்யூஸ் பண்ணியிருந்திருக்கமோன்னு. இவ்வளவு நாள் அவன் கூட ஃப்ரெண்டா இருந்ததுக்கு நல்லா பண்றடான்னு அவன் கோச்சிட்டு போயிருவான். எங்கேயாவது அந்த புதையல் கிடைச்சதுன்னா அதை நீங்களே வச்சுக்கோங்க, ஆளை விடுங்கடான்னு. அதுக்கப்புறம் ஹீரோவும் ரகுவும் அடுத்தது என்ன பண்றதுன்னு தெரியாம வீட்டுல கொஞ்சம் பேசிக்கிட்டு இருக்க. ரகுக்கு இப்போதைக்கு புதையல் போயிருச்சுன்னு வருத்தம். ஆனா ஹீரோவுக்கு தங்கச்சி கல்யாணத்தை எப்படி பண்றது, ஊர் தலைவர்கிட்ட வேலை பார்த்துட்டு இருந்தேன், அந்த வேலையுமே விட்டுட்டேன், என்ன பண்றேன்னே தெரியலையேன்னு பயந்துகிட்டு இருக்கக்குள்ள அப்போ அந்த ரகு ஒரு விஷயத்த சொல்றாரு. என்னன்னா இவங்க எல்லாரும் பலி கொடுக்கறதுக்காக ஆடு வேணும்னு கேட்டிருந்தாங்கல்ல, அந்த ஆடை கொண்டு வரதுக்காக ஊருக்குள்ள போனதுங்கிறது ஹீரோவோட இன்னொரு ஃப்ரெண்டு பையனா இருக்கும். மேபி அந்த ஆடு வாங்குற கேப்ல அவன் ஏதாவது பண்ணியிருந்திருப்பானோங்கிற ஒரு டவுட் வருமா. ஆகையால் ஹீரோவும் அவனோட இன்னொரு ஃப்ரெண்டும் அந்த கருப்பா ஒரு ஃப்ரெண்டு இருப்பான், அவன் மேலதான் சந்தேகம் வந்துட்டு நேரா அவன்கிட்ட விசாரிக்கலான்னு போனா அவன் ஏதோ தோட்டத்துக்குள்ள தோண்டிக்கிட்டு இருப்பானா. என்னடா அது நேற்று ஆட்டையை போட்டு அந்த புதையல் அதுதானா, இப்போ கொண்டு வந்து இங்க புதைச்சு வைக்கிறியாடா அப்படின்லாம் கேட்டா இதுதான் உங்க ஊர்ல புதையல அப்படின்னு சொல்லி அவன் புதைச்சதே வந்து தோண்டி காட்டுறான். அது அந்த இறந்து போன ஆடாதான் இருக்கும். தேவையில்லாம சந்தேகப்படுற வேலையெல்லாம் வச்சுக்காதுன்னு அவன் ஹீரோவை திட்டி விட்டுக்கிட்டு இருக்க. ஹீரோக்கு கில்ட் ஆகும். ஏன்னா ஏற்கனவே தயாவை சந்தேகப்பட்டான், இப்ப இந்த ஃப்ரெண்டையுமே சந்தேகப்படுறான்ல அதுக்காக. ஆனா அப்ப அங்க ஒரு நபர் வந்துட்டு இந்த மாதிரி பஞ்சாயத்து கூட்டிருக்காங்கடா வாங்கடா அப்படின்னு சொல்லக்குள்ள சரின்னு இவங்களும் பஞ்சாயத்து போய் பாக்குறாங்க. பார்த்தா அந்த ஊரோட பூசாரி இருக்கிறான்ல அவனோட ஆட்டை காணுமாமா. அந்த பஞ்சாயத்தை தீர்த்து வைக்கிறதுக்காக ஊர் தலைவன் அங்க வந்திருப்பான். பட் ஆட்டை திருடினது நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு தான். நேற்று பலி கொடுக்கறதுக்காக கடவுளுக்கு நேர்ந்து விட்டு ஆட்டை அப்படி திருடிட்டு போயிருந்திருக்காங்க. அந்த ஆட்டை தவிர வேற எதை பலி கொடுத்தாலுமே அதை கடவுள் ஏத்துக்க மாட்டாங்க அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருந்தா இவனை எப்படி தான் சமாதானப்படுத்துறதுன்னு தெரியாமல் சரி ஆடு எங்கே போயிட போகுது, இங்கே தான் ஊருக்குள்ளே எங்கேயாவது இருக்கும், ஊர் சின்னது தானே தேடி கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு வாக்கு கொடுக்குறான். அன்னைக்கு நைட்டு அந்த தயா இருக்கிறான்ல அவன் வீட்டுக்கு வெளியில் உட்காந்துக்கிட்டு எதையோ ரொம்ப சீரியஸாக யோசிச்சுக்கிட்டு இருப்பானா. டே சாப்பிட வரலையே அப்படின்னு அவங்க அப்பா கூப்பிடும் போது அப்போ காட்டுக்குள்ளே ஏதோ கொடூரமாக கத்துற மாதிரியான சத்தம் கேட்குமா. அதுதான் அந்த மாரிகலுங்கிற அந்த கடவுள் போல. அதை கேட்டோன்னே அப்படியே பயந்துக்கிட்டு வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க. ஆனால் அடுத்த நாள் காலையில் ஹீரோவோட அப்பா அந்த தயாவோட அப்பான்னு சொல்லி சும்மா ஏதோ கதை பேசிட்டு காட்டுக்குள்ளே நடந்து வந்துக்கிட்டு இருப்பானுங்களா. அப்போ அவங்க எதையும் பார்த்து அப்படியே ஆச்சரியமாகி போறாங்க. என்னடானா மரத்துல தயா தூக்கு மாட்டி இறந்து போயிருந்திருக்க. அந்த தயாவோட வீட்டுக்கு வந்து எல்லாருமே இரங்கல் தெரிவிச்சுக்கிட்டு இருப்பாங்களா. தயாவோட ஆளுமே அதே இடத்துல தான் இருப்பா. ஊர் தலைவருமே வந்த போலீஸ் கிட்ட இதெல்லாம் பெரிய விஷயமாக்காதே, அது ஒரு சின்ன குடும்பம் தான், கேஸ் அப்படியே முடிச்சது சரியானலாம் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது தயாவோட இழப்ப ஹீரோ அப்புறம் அவனோட ஃப்ரெண்ட்ஸால சுத்தமா ஏத்துக்கவே முடியல. ஹீரோலாம் பயங்கரமா கில்ட் ஆயிடுறான். நான் தான் தேவையில்லாம கடைசியா அவன் மேல சந்தேகப்பட்டுட்டேன், அதனால தான் இந்த மாதிரி இது பண்ணிட்டானோ என்னமோ அப்படிங்கிற ஒரு கில்ட்டும் இருக்கும். அதே நேரத்தில் கடைசி வரைக்கும் வயிற்றுக்கு சாதாரண கஞ்சி குடிச்சிட்டு கூட வாழ்ந்துக்கலாம், இனிமேலும் நமக்கு இந்த புதையெல்லாம் தேவையில்லை, அதுக்கு ஆசைப்பட்டு போய் தானே இப்போ நண்பனே இறந்திருக்கும் அப்படின்னு ரொம்பவே வருத்தப்படுறாங்களா. ஆனால் அப்போ அந்த ரகு இருக்கிறாருல அந்த ஆர்கியாலஜிஸ்ட், அவரு பக்கத்தில் அந்த ஃபாரஸ்ட் ரேஞ்சர் ஒருத்தன் அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் வந்து நின்றுக்கிட்டு ஆமா இறந்து போன இந்த பையனை அன்னைக்கு நீங்க காட்டுக்குள்ள கூட்டிட்டு போனீங்க தானே அப்படின்னு கேட்கும்போது ஆமா சார் இங்க கூட தான் வேலை பார்த்துட்டு இருந்தான், ரொம்ப நல்ல பையன் இறந்து போயிட்டான் அப்படின்னு இந்த ரகுலாம் வருத்தப்பட்டு பேசிக்கிட்டு இருந்தா. ஆமாண்டா நல்ல பையன் தான், ஆனா அவனை ஒன்னா சேர்ந்து எல்லாரும் சாகடிச்சிட்டு இப்போ இங்க வந்து அழுகிற மாதிரி நாடகம் ஆடுறீங்களாடா அப்படின்னு அந்த ஆபீசர் கேட்பான். என்னடான்னு பார்த்தா அந்த 2 லேக்குக்கு நடுவில் அவனுங்க ஏதோ தோண்டி எடுத்துருக்கானுங்க, ஒரு புதையில எடுத்துருக்கானுங்க அப்படிங்கிற மேட்டரை இவனும் பார்த்துருக்கான் போல. ஸோ அந்த புதையில பங்கு போவதில் பிரச்சனை ஏற்பட்டு அப்படிதானே நீங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து உன்னை கொண்டுட்டீங்க அப்படின்னு சொல்லக்குள்ள அவ்வளவுதான் என்ன பேசுறதுன்னு தெரியல. அதனால அந்த ஊர் தலைவர்ல இருந்து இருக்கிற எல்லாருமே இந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸரை தனியாக கூட்டிட்டு வந்துட்டு முதல்ல அவன்கிட்ட பொய் சொல்லணும்னு பாக்குறாங்க. பொய் சொன்னா வேலைக்கு ஆகல, ஆர் அட்லீஸ்ட் மிரட்டி பார்த்தா அதுவுமே வேலைக்கு ஆகல. ரேதர் அந்த போலீஸ் ஆஃபீஸர் இவங்கள மிரட்டுறான். இப்போ மட்டும் உண்மையை நீங்க சொல்லலைன்னா காட்டுக்குள்ள போய் நீங்க எதையோ எட்டு வந்திருக்கீங்க, இல்லைனா இந்த பையனை நீங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்ததா கொண்டுட்டீங்கிற விஷயத்த நான் ஊர் மக்கள்கிட்டையும் போலீஸுக்கிட்டையும் சொல்லுவேன் அப்படின்னு இவன் மிரட்ட ஆரம்பிப்பானா. இந்த ரகு கிட்டையும் ஊர் தலைவங்கிட்டையும் மேட்டரை கறக்க முடியாதுன்னு நம்ம ஹீரோ கிட்டையும் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களா. ஸோ அவங்க கிட்ட போய் இந்த ஆஃபீஸர் கேட்கக்குள்ள அவனுங்களாம் உண்மையை கக்கிடுறானுங்க. இல்ல தல நாங்க புதையலை தேடி தான் போனோம், அப்படி நாங்க புதையலும் கண்டுபிடிச்சோம், ஒரு பெட்டி நிறைய அந்த புதையலுங்கிறது இருந்துச்சு. ஆனா எடுத்துட்டு வரும்போது ஊரோட காவல் தெய்வமான அந்த மாரிகளும் எங்களை எடுத்துட்டு போறதுக்காக அலோவ் பண்ணல. சரி அது அப்புறமா நம்ம பலி கொடுத்துட்டு எடுத்துட்டு போகலான்னு ஆடு கொண்டு வர வரைக்கும் எதுக்கு அந்த பொட்டி அங்கேயே இருக்கட்டும்னு அதை கொண்டு வந்து நாங்க மண்ணுக்குள்ள புதைச்சு வச்சுட்டோம். பட் ஒன்ஸ் பலி கொடுக்கலான்னு ஆடை கூட்டிட்டு வந்து பார்த்தா அந்த பொட்டி அந்த இடத்துல காணும்னு சொன்னா. எப்பாடே என்ன அப்பாவிங்க நினைச்சா இந்த மாதிரி கதை கட்டுறீங்க அப்படின்னு அப்பயும் அவன் நம்ப மாட்டேங்கிறான். இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள அந்த புதையலை கண்டுபிடிச்சு 50% எங்களுக்கு தரணும் அப்படின்னு மிரட்டிட்டு போயிடுவான். ஆனா அதுக்கப்புறம் ஹீரோ வீட்டுக்கு வரும்போது அந்த மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வந்திருப்பாங்க போல. ஸோ அவங்களுக்கு சாப்பாடுலாம் போட்டுட்டு ஹீரோவோட தங்கச்சி அந்த மாப்பிள்ளை கிட்ட ரொம்ப நல்ல விதமாலாம் பேசிக்கிட்டு இருப்பான். ஜோடி பொருத்தம் கரெக்டா இருக்குது, எப்படியாவது இந்த வரணை நம்ம ஓகே பண்ணி ஆகணுமே, கல்யாணத்துக்கு வர இன்னும் 20 நாள் தான் இருக்குது, காசு எங்க போய் புரட்டுறதுன்னு தெரியாம அவன் குழம்பி நின்றுகிட்டு இருப்பான். பாலத்துக்கிட்ட நின்றுக்கிட்டு ஊர் தலைவரும் ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருமே இப்போ யார் அந்த புதையில திருடி இருப்பா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருந்தா.
இருந்தா. அந்த வழியா ஹீரோவோட அப்பா பலி கொடுக்கறதுக்காக வச்சிருந்த ஆட்டை காணோம் அப்படின்னு சொல்லி அதை தேடிட்டு வந்துகிட்டு இருப்பாரு. நீங்க 3 பேர் இங்க என்ன பண்றீங்கன்னு கேட்டதுக்கு நாங்களும் ஆட்டை தான் தேடுறோம், போடா பொத்திட்டு போடா அப்படிங்கிற சரி அவனை அனுப்பி விட்டுட்டு இவங்க புதையல வச்ச இடத்துக்கு பக்கத்துல அந்த பூசாரியோட வீடு மட்டும்தான் இருந்திருக்கும். ஒருவேளை அவன் தான் எடுத்திருந்திருப்பானோன்னு அடுத்த நாள் காலையில இருந்து அவன் என்னென்னலாம் பண்றான் அப்படின்னு அவனை தேடி பார்த்துட்டு இருக்கும்போது மார்க்கெட்டுக்கு போயிட்டு எலுமிச்சை பழம் மஞ்சள்லாம் வாங்கிக்கிட்டு இருப்பான். கூடவே 1 கிலோ கறி கொடுங்க பாய் அப்படின்னு ஒரு கடைக்கு போகும்போது பூசாரிக்கு கறி கடையில என்ன வேலை, சந்தேகமா இருக்கே, ஒருவேளை பலி கொடுக்கறதுக்காக ஏதாவது ஆடு இது வாங்க வந்திருப்பானோ அப்படின்னு இவங்களுக்கு சந்தேகம் வந்துடும். ஆகையால இந்த விஷயத்த கொண்டு வந்து ஊர் தலைவர்கிட்ட சொல்லக்குள்ள மேபி அவன் வாங்கின பூஜை சாமானுங்களா வச்சு அவன் ஏதாவது ஒரு பூஜை பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆகையால் நைட்டு போய் அவனை என்னன்னு கவனிங்கன்னு சொல்லியிருந்திருக்க. சரின்னு அன்னைக்கு நைட்டு அந்த பூசாரியோட வீட்டுக்கு வெளியில அவங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களா. அண்ட் அப்போ அவங்க வீட்டுக்குள்ள இருந்து அந்த பூசாரி வருவான், அவன் பாட்டுக்கு சூச்சு போயிட்டு திருப்பி உள்ள போயிடுவான். அவ்வளவுதான், அவன் எந்த ஒரு பூஜையும் பண்ண மாதிரி தெரியல. ஸோ அதனால நாளைக்கு காலையிலேயே போய் அவன்கிட்ட கேட்டுடலான்னு காலையிலையும் வேக வேகமா அந்த பூசாரியோட வீட்டுக்கு வரக்குள்ள வீட்டுக்கு முன்னாடி அந்த பூஜை சாமானங்கள்லாம் வச்சு ஏதோ பூஜை பண்ற மாதிரி தெரியுது. ஆனா வந்தா பூசாரியாச்சு, பரிகாரம் பண்ணணும், அதை பண்ணணும் அதை பண்ணணும்னு சொல்லி ஆட்டியோ காசு பண்ணிட்டு இருக்கிறான் போல. இதையெல்லாம் பண்றதுக்காக தான் நேற்று பொருள் வாங்கினானு யோசிச்சுக்கிட்டு சரி பூசாரி இந்த மாதிரி எங்களோட பொருள் ஒன்று தொலைஞ்சு போச்சு, அதை கண்டுபிடிச்சு தர முடியுமான்னு கேட்க சரின்ட்டு அவனும் போய் இந்த சோடியெல்லாம் உருட்டி விடுறான். உருட்டி விட்டுட்டு நீங்க தொலைச்சதுங்கிறது ஏதோ ஒரு இரும்பு பொட்டியா, அந்த பொட்டியை யார் எடுத்தாங்கன்னு தெரியல, சரியா அது எங்க இருக்குதுன்னு தெரியல, இருந்தாலும் அந்த பொட்டி தண்ணி கிட்ட தெற்கு திசையை நோக்கி இருக்குதுங்கிற மாதிரி பிளண்டா அவன் பாட்டுக்கு ஒரு பதில் சொல்லியிருந்திருப்பான். சரி இப்போதைக்கு இதாவது கிடைச்சதே அப்படின்னு அன்னைக்கு நைட்டு அந்த புதையலை தேடுறதுக்காக ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்டும் இன்னொரு ஃப்ரெண்டை கூப்பிடுறதுக்காக போனா அவன் வீட்டுக்கு பயந்தவனா இருப்பான் போல. அம்மா போக வேணாம்னு சொல்றாங்க, சாரா மச்சான் மன்னிச்சிடுன்றான், போடா பயந்தாங்கொலின்னு சொல்லி அன்னைக்கு நைட்டு பயங்கரமா மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கும். தெருவே வெறிச்சோடி கிடக்கக்குள்ள இவனுங்க 2 பேரும் அந்த பூசாரியோட பேச்சை கேட்டுக்கிட்டு அப்படியே அந்த தெரு வழியா சுத்திக்கிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல அந்த மாடு வருது. சலங்க சத்தத்தோட காட்டுக்குள்ள அடிக்கடி அந்த மாரிகளோ அப்படிங்கிற அந்த ஒரு கடவுள், அந்த ஒரு காவல் தெய்வம் கத்துறதா அவங்க சொல்லுவாங்கல்ல, அந்த ஒரு கத்துற சத்தம் ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் கேக்குது. எல்லாருமே என்னடா நடக்குதுன்னு தூங்கிட்டு இருந்தவங்களா அப்படியே ஜன்னல் நீக்கி பாத்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அது டெஃபினட்டா அந்த மாரிகளுவா தான் இருக்குன்னு பயந்து போய் எல்லாரும் கதவை சாத்திக்குவாங்களா. அடுத்த நாள் காலையில இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சுல, ஊர்ல எல்லாரும் ஒண்ணு கூடிட்டாங்க. இந்த ஊர்ல 2 பூசாரி இருப்பாங்க. அந்த கருப்பு முடி வச்ச ஒரு பூசாரி ஒருத்தன், அதுக்கப்புறம் அந்த வெள்ளை முடி வச்ச பூசாரி ஒருத்தன். அந்த கருப்பு முடி வச்ச பூசாரிக்கு தான் ஒரு பையன் ஒருத்தன் இருப்பான். அவன் தான் பாம்பேக்கு போகணும்னு சொல்லிட்டு இருந்தவன். இப்போ கடவுள் கோவமா இருக்குதுன்னு நினைக்கிறேன், அதனால கடவுளை போய் சாந்தி பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த மாரிகல்லோ அப்படிங்கிற அந்த சாமி இருக்கும்ல, அந்த இடத்துல போயிட்டு அப்படியே பூஜையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பானுங்களா. அப்போ அந்த கருப்பு முடிய வச்ச பூசாரிக்கு சாமி வந்துடும். ஸோ அந்த ஆள் வந்து அப்படியே 2 கொல்லிக்கட்டைகளை எடுத்துட்டு வேகமா எங்கேயோ ஓடி போவான். பின்னாடியே ஊர் மக்கள்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வருவாங்க. நேராக அந்த ஒரு புதையில அவங்க தோடிந்திருப்பாங்கல்ல, அந்த இடத்துக்கு போய் நின்னதோட மட்டும் இல்லாம அப்படியே நம்ம ஹீரோவை பார்த்தும் ஊர் தலைவரை பார்த்தும் அந்த பூசாரி முறைச்சு பார்ப்பானா. கட் பண்ண அடுத்த நாள் காலையில அந்த ரகுங்கிற ஆர்கியாலஜிஸ்ட் இருக்கிறாருல, ஸோ ஊர்ல இருந்து இருக்கிற எல்லாரையுமே கூப்பிட்டு வச்சுட்டு இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது டெஃபினட்டா இவ்வளவு காலங்கள் இந்த காவல் தெய்வம் ஒரு புதையல பாதுகாத்துக்கிட்டு இருந்திருக்கு, அந்த புதையல எவனோ எடுத்துருக்கான், அதனால தான் இவ்வளவு பிரச்சனை நடக்குதுங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு சரி முதல்ல இந்த ஊர் முழுக்க எவன் தோண்டிக்கிட்டு இருக்கிறதுன்னு பார்த்தா அது இந்த ஆர்கியாலஜிஸ்ட் ரகுங்கிறவர் தான். என்னையா நீ தான் ஏதாவது காட்டுக்குள்ள வந்து தோன்ற வேலையெல்லாம் பார்த்தியான்னு கேட்கும்போது இல்லைங்க ஐயா எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைங்கிற மாதிரி சொல்லிடுவானா. ஆனா அவன் வெறும் சம்மந்தம் இல்லைங்கிறதோட மட்டும் நிறுத்தல, நான் இந்த இடத்துல என்ன கண்டுபிடிச்சிருந்தாலும் அது வந்து கவர்மெண்ட்டை தான் சேரும், அதனால நான் கவர்மெண்ட் கிட்ட கொடுத்துருவேன். அது மட்டும் இல்லாம இந்த ஊர்ல எந்தெந்த இடத்துல நான் என்னென்ன பண்றேன் அப்படிங்கிற எல்லாத்தையுமே வந்து ஊர் தலைவர் கவனிச்சுட்டு தான் இருக்கிறாருன்னு சொல்லக்குள்ள இப்போ அவனுக்கு வேற வழி இல்லை. ஆமா என்னதான் கவர்மெண்ட் ஆஃபீஸரா இருந்தாலுமே இந்த இடத்துல எல்லா வேலைகளையும் பார்க்கறதுக்காக என்னோட ஆளுங்களான ஹீரோ அதுக்கப்புறம் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் இவங்க எல்லாரையும் தான் கூட அனுப்பி விட்டுருந்தேன். ஸோ அதனால டெஃபினட்டா அவன் எந்த ஒரு தப்புமே பண்ணியிருக்க வாய்ப்பு கிடையாதுங்கிற மாதிரிலாம் சொல்லக்குள்ள வேணும்னா போலீஸ் இது சொல்லுவோம் அப்படின்னு ஊருக்குள்ள இருக்கிற ஒரு நல்ல ஐடியா சொன்னாலுமே அந்த ஊர் தலைவன் அதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறான். ஊரோட மானம் என்ன ஆகுறது, அதை எப்படி போலீஸ் கிட்ட போய் சொல்லலாம்ங்கிற மாதிரிலாம் சொல்லக்குள்ள பூசாரியும் ஆமா போலீஸ் மானம் போயிடும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருப்பானுங்க. ஸோ இப்போதைக்கு அந்த கருப்பு முடி வச்ச பூசாரி என்ன சொல்றான் அப்படின்னா இந்த மாதிரி அந்த ஆடு திருடு போனது, தயா இறந்து போனது, முந்தா நேத்து அந்த மாரியோட மாடு வந்து ஊருக்குள்ள வந்துருக்கும்ல, ஸோ அது வந்தது அப்படின்னு சொல்லி எல்லாமே இது ஒரு கெட்ட சகுனத்தை தான் குறிக்குது. மேபி மாரியோட புதையல யாரோ எடுத்த காரணத்தால தான் இது எல்லாமே நடக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இது எல்லாமே ஓரளவுக்கு நடந்திருக்குதுன்னா இதுக்கு அடுத்தது என்னென்ன நடக்க போகுதுன்னு நமக்கு தெரியல, நம்ம அதுக்குள்ள அந்த ஒரு புதையல கண்டுபிடிச்சாகணுங்கிற மாதிரிலாம் சொல்லக்குள்ள அப்போ அந்த ஊர் தலைவன் கம்முன்னு இல்லாம இங்க பாருங்க பூசாரி, இதுக்கு முன்னாடி எப்படி
கல்வெட்டுக்கள் அதுக்கப்புறம் பானைகள் எல்லாமே மண்ணுக்குள்ள இருந்து கிடைச்சதோ அதே மாதிரிதான் புதையலுங்கிறதும் அந்த புதையல ஊர்ல இருக்கிற காவல் தெய்வம் காப்பாத்துங்கிறதெல்லாம் வெறும் உங்களோட கட்டுக்கதைகள்னு சொல்லக்குள்ள அப்படின்னா என்னையா நீதான் திருடியான்னு அந்த பூசாரி கேட்டுருவானா நான் திருடினது நீ பாத்தியாடான்னு கேட்கும் போது இல்ல பதில் இல்ல. இப்படியே விட்டு அவனுங்க பேசிக்கிட்டே இருப்பாங்கன்னா அந்த ஊர் தலைவனும் ஓகே ஃபைன் இப்போதைக்கு நம்ம கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய அந்த பலி கொடுக்க வேண்டிய அந்த ஆடு வந்து காணாம போயிருச்சு, காணாம போனதா காணாம போயிருச்சுன்னே நம்ம நினைச்சுக்குவோம். இப்போதைக்கு பலி கொடுத்தா சாமி வந்து அமைதியாயிரும்ல, ஆகையால் நம்ம வேற ஒரு ஆட்டை கொண்டு வந்து சாமிக்கு பலி கொடுப்போம், சாமி நம்ம மேல கருணை காட்டும், ஒன்றும் பிரச்சனை இருக்காது, எல்லாமே சரியாயிரும், என்ன சரியா அப்படின்ட்டு இருக்கிற எல்லாரையுமே சமாதானப்படுத்தி கூட்டிட்டு போயிருவான். அதுக்கப்புறம் ஹீரோ தயாவோட அப்பா கிட்ட பேசிட்டு இருக்கும்போது தயாவோட அப்பா இப்போ தான் பையன் இல்லாதங்காட்டி தனியா தான் இருக்கிறாரு. இனிமேல் எனக்கு வாழ்க்கையில என்னடா இருக்குது, இருந்த ஒரு பையனும் போயிட்டான், ஆனா அவன் ஏன் இப்படி சூசைட் பண்ணிக்கிட்டான் அப்படின்னு உங்ககிட்ட ஏதாவது காரணம் சொன்னானான்னு கேட்டதுக்கு ஹீரோக்கும் ஆப்வியஸா தெரியல. அதனால ஃப்ரெண்டோட அப்பாவுக்கு ஆறுதல் சொல்ல முடியாம அந்த இடத்துல ஒரு மாதிரி கில்ட்டியா இருப்பானா. அதுக்கப்புறம் ஹீரோவும் அவனோட நண்பனும் காட்டுக்குள்ள வந்துட்டு ஆத்தோரமா உட்காந்து சும்மா அப்படியே பேசிட்டு இருக்கும்போது மேபி மாரிகளோ அப்படிங்கிற அந்த காவல் தெய்வம் தான் அவனை கொண்டிருக்குமா அப்படின்னு பேசினாலுமே அதுக்கு அந்த ஃப்ரெண்டு பையன் சொல்லுவான், பேசிக்கா அந்த காவல் தெய்வம் ஒருத்தரை ரத்தம் கக்க வச்சு சாகடிக்க தான் செய்யும்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது தயா இங்க தூக்குல தானே மாட்டி இறந்துருக்கான், ஸோ டெஃபினட்டா இது அவனா ஏற்படுத்திக்கிட்ட ஒரு இறப்பா தான் இருக்கும், ஆனா எதுக்கு அதை பண்ணணும் தான் தெரியலன்னு பேசிக்கிட்டு இருக்கா. அப்போ இன்னொரு ஃப்ரெண்ட் அவசரமா ஓடி வந்து அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் கொடுத்த ஒரு வாரங்கிறத முடிஞ்சிருச்சுடா, அவன் ஏதோ ஊர்ல இருக்கிற மக்கள்கிட்ட எல்லாம் உண்மையை சொல்ல போறான், நாம வாங்கடா அவனை போய் தடுப்போன்னு சொல்லக்குள்ள சரின்னு ஒரு பிரிட்ஜ் ஓரமா வச்சு எப்படியோ அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸரை இங்க மடக்கிடுறாங்க. இருந்தாலும் அவன் ஊருக்குள்ள போய் இவனுங்க தான் புதையல் எடுத்தானுங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்ல போறேங்கிற மாதிரி கத்திக்கிட்டு இருப்பானா. முதல்ல ஹீரோ பேசி அவனை கன்வின்ஸ் பண்ணி பார்க்கலாம் தான் ட்ரை பண்ணியிருப்பான், இருந்தாலும் பேச்சு வேலைக்காகலன்னு தெரிஞ்சோன்னே அப்படியே துண்டை போட்டு அமுக்கி கொண்டு வந்து ஒரு இடத்துல கட்டி வச்சிருவானுங்க. ஊர் தலைவரும் ரகுவுமே பார்க்கறதுக்காக வந்துருப்பானுங்களா. சாரி ஆஃபீஸர், நாங்க உண்மையை சொன்னா உன் சொட்ட மண்டையில ஏற மாட்டேங்குது, அதனால தான் வேற வழி தெரியாம கட்டி வச்சிருக்கோங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பானுங்க. அதுக்கப்புறம் பால் சொசைட்டியில் ஹீரோவோட ஃப்ரெண்டு ஒருத்தன் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பானா. அப்போ அந்த இடத்துக்கு வந்த இந்த பெருசுங்கெல்லாம் தெய்வம் பாதுகாக்கிற புதையில ஆட்டையை போடுற அளவுக்கு எந்த ஆளுக்கு தான் இந்த கிராமத்தில் துணிச்சல் இருக்குதுன்னு பேசிக்கிட்டு இருந்தா. அதுக்கு ஹீரோவோட அப்பா வேற யாரு, ஊர் தலைவராக இருக்க தான் வாய்ப்பு இருக்குது, பெரிய ஆளுங்க தான் பெரிய பெரிய தவறுகள்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, சின்ன ஆளுங்களான நம்மளால எங்க அதை பண்ண முடியும்னு சொல்லக்குள்ள இதையெல்லாம் கேட்டுட்டு அந்த ஃப்ரெண்டு பையனுக்கு டவுட் ஆயிரும். அன்னைக்கு நைட்டு அந்த ஃப்ரெண்டு பையன் ஹீரோ அதுக்கப்புறம் இன்னொருத்தன் அப்படின்னு சொல்லி 3 பேருமே காட்டுக்குள்ள அந்த ஒரு புதையில தேடி வந்துகிட்டு இருப்பானுங்களா. அப்போ அந்த புதையில யாரோ ஒருத்தன் மாஸ்க் போட்டுட்டு எடுத்துட்டு இருக்கிற மாதிரி தெரியும். எவன்டா அதுன்னு இவனுங்க சண்டைக்காக போயிருப்பாங்களா. அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய சண்டையே நடந்திருக்கும். ஆனா அதுக்கப்புறம் பார்த்தா அந்த புதையில ஆட்டையை போட்டதே ஊர் தலைவராக இருக்கு. அப்படியே அவனை கத்தியை வச்சு குத்திருப்பான். அப்படிங்கிறது எல்லாமே அவனுக்கு ஒரு கனவு மாதிரி வரும். கனவுல இருந்து எந்திரிச்சவன் அங்க இருக்கிற அந்த மாரியோட போட்டோவை பார்த்துட்டு அப்படியே அதுக்கு ஒரு கும்பிடு போட்டவன் அடுத்த நாள் காலையில நான் ஊருக்குள்ள போய் உண்மையை சொல்ல போறேன் அப்படின்னு ஹீரோ கிட்டையும் அவனோட இன்னொரு ஃப்ரெண்டு கிட்டே சொல்லியிருப்பானா. என்னடே உனக்கு மண்டைக்கு எது குழம்பிருச்சாடா அப்படின்னு சொல்லி ஹீரோவா இருக்கட்டும் அந்த முதலாளியா இருக்கட்டும் எல்லாரும் வச்சு கிளின்னு கிளிக்கிறானுங்க. ஆனா இவனுங்களோட பேச்செல்லாம் அவன் கேட்கிற மாதிரியே தெரியல. ஏன்னா நேத்தே வந்து உயிர் பயத்தை காமிச்சிருச்சு வெறும் கனவுலயே வந்துட்டு. அதனால பயங்கரமா பயந்து இருப்பான். இருப்பினும் பொறுமையா இருடா, எங்களுக்காகடா அப்படின்னு சொல்லியே எப்படியோ அவனை காம் டவுன் பண்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் இவங்க அந்த வேஷம் போடுற இந்த ப்ராக்டிஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்தானுங்களா. டவுனுக்கு போயிட்டு அந்த வேஷம் கட்டி ஏதோ டான்ஸ்லாம் ஆடிக்கிட்டு இருப்பானுங்களா. அப்படி அந்த டான்ஸ் ஆடும்போது ஹீரோ தான் அதில் மெயினான வேஷத்தை போட்டிருந்துருப்பானா. அவனோட கண்ணுக்கு அந்த இடத்துல நம்ம தயாவோட ஆன்மா இருக்கிற மாதிரி தெரியும். அவ்வளோதான், அந்த உருவத்தை பார்த்தோன்னே அதுக்கு மேலே அவன் ஆடி இருந்திருக்க மாட்டான், சொதப்பிந்திருப்பான். என்னடா இது மண்டையை விட்டே போகவே மாட்டேங்குதுன்னு ஹீரோ ஓரமாக நின்று சிகரெட் பிடிச்சிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு தள்ளுவண்டி கடையில் புர்கா போட்டுட்டு ஒரு புள்ள ஏதோ சாப்பாடு வாங்கிட்டு போகிற மாதிரி தெரியும். அந்த புள்ளைய இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி இருக்கா, யாரா இருக்கும் அப்படின்னு இவனும் பின்னாடியே ஃபாலோ பண்ணி போனா அந்த புள்ள ஏதோ ஒரு அடகு வைக்கிற கடையில ஒரு தங்க காயினை எடுத்து வைக்க கரெக்டா ஹீரோ அங்க வந்துடுறான். இது எப்படி உனக்கு கிடைச்சது அப்படின்னு அவளை பார்த்து கேட்கும் போது அவ ஆக்சுவலி நம்ம தயாவோட கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கும், பிளஸ் தயா தான் இதை எனக்கு கொடுத்தான் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லுவா. இப்போ அப்படியே சீன் கட் பண்ணா அன்னைக்கு நைட்டு ஹீரோ தயாவோட வீட்டுக்கு போயிட்டு அவங்க வீட்டோட கொல்லப்புறத்துல தான் இறந்து போன தயாவோட பாடியை புதைச்சிருந்திருப்பாங்க. அதை போய் அவன் தோண்டி எடுத்துக்கிட்டு இருப்பான். ஏன்னா அந்த டைம்ல எல்லாம் காட்டுக்குள்ளேயே பாடியை வந்து போச்சு வைப்பாங்க. அப்படி அவன் அதை தோண்டி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த காட்டை விட்டு அவன் வெளியில வரும்போது அந்த வழியா ஒரு ஜீப் ஒன்று கிராஸ் ஆகும். அந்த ஜீப்புங்கிறது இந்த ரகுவோட ஜீப்பா தான் இருக்குமா. ஹீரோ இப்படி விடியலுக்கு முன்னாடியே மம்முட்டி எடுத்துட்டு எங்கேயோ போறாங்கிற விஷயத்த அந்த ரகு நோட் பண்ணிடுறான். அவன் ரோட்டு வழியா வந்துட்டு இருக்கும் போது அங்க பிரிட்ஜ் பக்கத்துல ஹீரோவோட இன்னும் 2 ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்துகிட்டு இருப்பானுங்களா. அவனுங்கிட்ட போயிட்டு ஹீரோ எங்கடா அப்படின்னு கேட்டான். தெரியலங்க ஐயா, நைட்ல இருந்தே அவனை தான் தேடிட்டு இருக்கிறோம், ஆளையே காணோம் அப்படின்னு சொல்லக்குள்ள தெரியும் உங்ககிட்டயே சொல்லாம தான் போயிருக்கானா. எனக்கு என்னமோ ஹீரோ தான் உங்களோட ஃப்ரெண்டான
அந்த தயாவை போட்டு தள்ளி இந்த ஒரு புதையில ஆட்டைய போட்டிருக்கான் போல அப்படின்னு சொல்லக்குள்ள முதல்ல அவனுங்க 2 பேருமே நம்பல. எங்களுக்கு அவனை சின்ன வயசுல இருந்து தெரியும், சும்மா அளக்காதீங்க அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு அவனை சின்ன வயசுல இருந்து தெரியும்ல, அதனால தான் அதை நல்லா யூஸ் பண்ணிட்டு உங்களை ஏமாத்தி இருந்திருக்கான், நீங்களே ஏமாந்து போங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் பெருசா அந்த ரகு எதுவும் சொல்ல அங்கிருந்து போயிடுவானா. கட் பண்ணா ஒரு ஸ்டோர் ரூம்ல வச்சு ஹீரோவை அவனோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் மடக்குறாங்க. அவன் கையில இருந்து கரெக்டா அந்த காயினுங்கிறது கீழே விழுந்துருக்கும், அதை எடுத்துட்டு தான் அவனை மடக்கி இருந்திருக்காங்க. அப்போ அந்த ரகு சொன்ன மாதிரியே நீ இதுக்கு ஆசைப்பட்டு தான் நம்ம நண்பனை அப்படின்னு சொல்ல வரும்போதே ஹீரோ வார்த்தை அளந்து பேசு, எங்கேயாவது காது மேலேயே 4 வச்சிட போறேன் அப்படின்னு மிரட்டக்குள்ள ஓகே ஃபைன் என்ன நடந்துச்சுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணனு கேட்பான். கட் பண்ணா ஹீரோ அதுக்கப்புறம் தயாவோட அந்த கேர்ள் ஃப்ரெண்டையும் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு எல்லா விஷயத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்றான். ஸோ இப்போதைக்கு தயா ஒரே ஒரு காயினை மட்டும் கொண்டு வந்து இந்த பிள்ளைக்கு கொடுத்தது என்னமோ உண்மைதான். நம்ம ஹீரோவோட ஸ்பெகுலேஷன் என்னன்னு பார்த்தா மேபி தயா அந்த ஒரு ட்ரெஷரை எடுத்துருக்கலாம், அந்த ஒரு புதையலை எடுத்துருக்கலாம், எடுத்துக்கொண்டு போய் வேற ஒரு இடத்துல வச்சிருந்திருக்கலாம். ஆனா இது வெறும் ஸ்பெகுலேஷன் தான். ஏற்கனவே தயா திருடி இருப்பான் அப்படின்னு ஹீரோ சந்தேகப்பட்டங்காட்டி தான் அவன் சண்டை போட்டு போயிருந்திருப்பான். ஸோ இப்போ அவன் இறந்து போனதுக்கு அப்புறமும் அவன் மேல அப்படியே பழி போறதுல எனக்கு விருப்பம் இல்லை. அதனால தான் மேபி ஒன்ஸ் என்னால அந்த ஒரு புதையலை கண்டுபிடிக்க முடிஞ்சதுன்னா அப்போ வேணும்னா உண்மையாலேயே தயா திருடினானா இல்லையா அப்படிங்கிற விஷயத்த உங்ககிட்ட சொல்லலாம் தான் நான் இருந்தேனே தவிர இதை உங்ககிட்ட இருந்து மறைக்கணும் அப்படிங்கிறது என் எண்ணம் கிடையாதுன்னு சொல்லக்குள்ள ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேராலேயே புரிஞ்சுக்க முடியுது. ஸோ அப்படி பார்த்தா தயா கிட்ட இந்த புதையல் இருக்குதுன்னு தெரிஞ்சு யாராவது அவனை கொன்னு இருந்திருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆகையால் ஃபர்தரா வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் இது தெரியுமா, அவன் இறந்து போறதுக்கு முன்னாடி இல்ல அவன்கிட்ட கடைசி அவன் என்ன பேசினா அப்படின்னு அந்த கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட கேட்கும்போது ஆக்சுவலி தயா இறந்து போறதுக்கு முன்னாடி நாள் இந்த கேர்ள் ஃப்ரெண்டை வந்து தயா மீட் பண்ணியிருந்திருப்பானா. அன்னைக்கு இவன் என்ன சொல்லியிருந்திருப்பானா, இந்த மாதிரி இவளோட பேரண்ட்ஸ் தயாவை மேரேஜ் பண்றதுக்கு ஒத்துக்கல, ஸோ அதனால இனிமேல் நம்ம ரிலேஷன்ஷிப்பை கன்டினியூ பண்ண வேண்டாம், நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்பாளா. இவ சொன்னதெல்லாம் கேட்டு மனமுடைஞ்சு போன தயாவை அந்த வழியா வந்து அந்த ரகு இருக்கிறாருல அவரு தான் ஜீப்ல கூட்டிட்டு போயிருந்திருப்பாரு. இந்த மேட்டர் அந்த கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சோடனே ரைட்டு அப்படின்னா இதுக்கு பின்னாடி அந்த ரகு தான் இருக்கிறானா, நம்ம 3 பேருக்குள்ளேயே அவன் சண்டை மூட்டி விடும் போதே அவன் மேல சந்தேகப்பட்டிருக்கணும்னு வேக வேகமா 3 பேரும் ரகுவோட வீட்டுக்கு போறாங்க. அவனோட வீடுங்கிறது பூட்டி இருந்திருக்குது. என்னடான்னு விசாரிச்சா அந்த ஆளுக்கு வேற ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைச்சிருக்காமா, அதனால தான் போயிட்டாருன்னு சொல்லக்குள்ள இப்பதான் போயிருந்திருக்கான். போனா பிடிச்சிடலான்னு ஹீரோவும் வேக வேகமா வண்டி எடுத்துக்கிட்டு எப்படியும் அவனை பிரிட்ஜில் வச்சு லாக் பண்ணிடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு பிரச்சனை, ஏன்டா வண்டியில விழுந்து சாக வரீங்கன்னு ரகுவும் வண்டியை விட்டு இறங்கி வந்தா ஹீரோ கண்ணத்து மேலே பொலேர்னு ஒன்று வைக்கிறானா. அடிச்ச அடியில் அவனுக்கு ஒரு செகண்ட் கேர் ஆயிருச்சு, அப்படியே நின்னுகிட்டு இருப்பான். எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க நண்பன் தயாவை கொண்டு வந்திருப்ப அப்படின்னு கேட்டா, ஏய் தயாவை கொல்றதா, ஏன்டாடே என்ன பார்த்தா மனுஷனை கொல்ற அளவுக்கு கொடூரமான ஆள் மாதிரியாடா தெரியுது, மண்ணை தோண்டும் போது வர மண்புழுவை கூட முதிச்சிடக்கூடாதுங்கிற அளவுக்கு கேர்ஃபுல்லா இருக்கிற ஒரு நபர்றா நானு. இதோ பாரு எனக்கு டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் வந்திருக்கு, அதனால தான் இங்க இருந்து நான் கிளம்புறேன்னு சொல்லக்குள்ள இருந்தாலுமே ஹீரோ அவனோட பேச்சை கேட்கிற மாதிரி தெரியலையா. அதுவே அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸரை ஒரு இடத்துல கட்டி வச்சிருந்தாங்கல்ல, அவன் கட்டெல்லாம் அவுழ்த்துட்டு அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆகுறான். இன்னொரு பக்கம் ஹீரோட அப்பா அந்த ஆட்டை தேடிட்டு காட்டுக்குள்ள சுத்தி இருந்திருப்பார்ல, அந்த ஒரு ஆடு ஒரு இடத்துல கட்டி வைக்கப்பட்டிருந்திருக்கும், அதோட வாயை வந்து கட்டி வச்சிருந்திருப்பாங்க. அதனால தான் அந்த ஆடும் கத்துல அவங்க கண்டுபிடிக்கிறதுக்கு லேட் ஆயிருக்கு. ஆனா இப்போதைக்கு அந்த ஆட்டை கண்டுபிடிச்ச காரணத்தால அதை கொண்டு வந்து வச்சு இப்போ இந்த பூஜையெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்களா. அந்த பூஜைக்கு ஊர்ல இருக்கிற எல்லாருமே வந்திருப்பாங்க. அந்த ஆர்கியாலஜிஸ்ட் இந்த ரகு இருக்கிறாருல அவரு முத கொண்டு எல்லாருமே கூட்டம் வந்திருப்பாங்க. கருப்பு முடி வச்சு அந்த பூசாரிக்கு தான் மறுபடியுமே சாமி இறங்கி இருந்திருக்குமா, அந்த ஆள் எவன்டா அது என் புதையில எடுத்ததுங்கிற மாதிரிலாம் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கக்குள்ள நிறைய விஷயங்கள் அப்படியே லைனா சொல்லுவானா. அதுல ரொம்ப ஸ்பெசிபிக்கா கடைசியில உங்களுக்கு கிடைக்கிறது எதுவுமே புதையல் கிடையாதுடா, எல்லாமே மாயை அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஊர் முழுக்க ஓட ஆரம்பிப்பான். ஆனா அப்படி ஓடி வந்தவன் நேரா அவனோட வீட்டு முன்னாடியே போய் நின்னுகிட்டு வீட்டு வாசல் முன்னாடி கத்துனவும் அப்படியே வீட்டுக்கு உள்ள போகக்குள்ள அங்க அந்த வீட்டுக்குள்ளதான் இந்த கருப்பு முடி பூசாரியோட பையன் இருப்பான்ல, அவன் அந்த தங்க காயின் எல்லாத்தையும் வச்சிருந்திருப்பான் போல. உள்ள அவங்க அப்பா வரத பார்த்தோன்னே போய் அவரோட காலில் விழுந்துடுறான், என்ன மன்னிச்சிடுங்கன்னு. சோ அந்த புதையில ஆட்டைய போட்டதுங்கிறது இந்த கருப்பு முடி பூசாரியோட பையன் தான். அதுக்கப்புறம் அவனை கூப்பிட்டு வச்சு என்ன நடந்துச்சுன்னு விசாரிக்கும் போது ஒரு மேட்டரே தெரிய வருது. ஆக்சுவலி நம்ம பசங்க எல்லாருமே அந்த புதையில போச்சு வச்சுட்டு போயிருந்திருப்பானுங்கல்ல, அதை அவன் பார்த்துருப்பான். அதுக்கப்புறம் தான் அதை தோண்டி ஆட்டையை போட்டிருந்திருப்பான். அது மட்டும் இல்லாம தயாவோட இறப்புக்கு பின்னாடி இருக்கிற மர்மங்கிறது தயாவோட லவர் இருக்கிறால அந்த புள்ள வந்து லைக் சிட்டிக்கு போகணும், அங்க போயிட்டு நல்ல ஒரு லைஃபை வாழணும் அப்படின்னு விருப்பப்பட்டிருப்பா. ஆனா தயாவை கல்யாணம் பண்ணா டெஃபினட்டா தயா வந்து அவ்வளவு சம்பாதிக்க மாட்டான் அப்படிங்கிற விஷயம் அவளுக்கு தெரியும். ஆகையால் தயாவை டீல்ல விட்டுட்டு அப்படியே சைடுல இந்த பாம்பேக்கு போகணும்னு நினைக்கிறேன் இந்த ஒரு பையனை டாவடிச்சுக்கிட்டு இருந்திருப்பா. தன்னோட லவர் தன் கூட இருந்துகிட்டே இன்னொருத்தன் கூட இருக்கிறாங்க அப்படிங்கிற
அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்ச உடனே தான் தயா அதை பொறுத்துக்க முடியாம சூசைட் பண்ணி இறந்து போயிருந்திருப்பான். அதுக்காக தான் இறந்து போயிருப்பான் அப்படிங்கிற மேட்டர் இவங்க 2 பேருக்கும் தெரியும். இருந்தாலும் அவனே சூசைட் பண்ணி இறந்து போறதுக்கெல்லாம் நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னு இதை பத்தி வெளியில சொல்லாம இருந்திருப்பாங்க. ரகுவுமே ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஆளுங்களெல்லாம் கூப்பிட்டு இருந்திருப்பான். ஸோ அவங்க எல்லாரும் இப்போதைக்கு அந்த ட்ரெஷர் அந்த ஒரு புதையல மொத்தத்தையும் எடுத்துட்டு இது கவர்மெண்ட்டுக்கு தான் சொந்தம், அதனால நாங்க எடுத்துட்டு போறோம் அப்படின்னு போறதுக்கு முன்னாடி ஹீரோவுக்கு அந்த ஒரு ஊர் தலைவருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாருக்கிட்டையுமே பாய் பாய் எல்லாம் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்களா. ஆனா தயா அந்த லவர் பிள்ளைக்கு ஒரு காயினை கொடுத்து வந்திருப்பான்ல, அந்த ஒரு காயின் இப்போ ஹீரோ கிட்ட தான் இருக்கு. அதை அந்த ஒரு கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் கிட்ட கொடுக்கல, ரேதர் தன்னோட முதலாளி கிட்ட கொடுப்பானா. அதை வாங்கிக்கிட்ட ஊர் தலைவரும் என் முன்னோர்கள் சொத்துல ஒரு காயின் தான் எனக்கா, சரி இருக்கட்டும், அப்புறம் உன்னோட தங்கச்சிக்கு கல்யாணம் வச்சிருக்க தானே, ஸோ அதுக்கு தேவையான காசை நான் கொடுக்குறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாளையிலேருந்து வேலைக்கு வந்துடுங்க, உங்களுக்கு நான் சம்பளமே ஜாஸ்தியாக போட்டு தரேன்னு சொல்லுவான். திருந்திட்டான் போல. ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்க அந்த ஒரு புதையலை எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கிறாங்கல்ல, அப்போது ரகுக்கு திருப்பியும் அந்த சலங்கு சத்தங்கிறது கேட்க ஆரம்பிக்குது. இல்லை இல்லை இதெல்லாம் நம்பக்கூடாது அப்படின்னு ரகுவும் அப்படியே பொறுமையாக வரும். ஒரு பாயிண்ட்ல கரெக்டாக ஊரோட எல்லையில் ஒரு டீ கடை ஒன்று இருக்குமா, அங்கே வண்டி நிறுத்திட்டு எல்லாரும் டீ குடிச்சிட்டு இருக்கும்போது சடனாக அந்த மலைங்கிறது அப்படியே சரியுது. லைக் ஒரு நிலச்சரிவை ஏற்பட்டு அவங்க ஜீப் முதற்கொண்டு மொத்தமே மூடி போகுது. ஜஸ்ட் மிஸ், இவனுக்கு எதுவும் ஆகல, எஸ்கேப் ஆயிட்டானுங்க. இருந்தாலும் இது ஒன்றும் புதையல இல்லடா, இது மாயை அப்படின்னு அந்த பூசாரி சொல்லியிருந்து இருப்பான்ல, அதான் அந்த ரகு யோசிக்கிற மாதிரி இருக்கு. அங்கேயே இந்த ஒரு படத்தையும் முடிக்கிறாங்க. எனிவேஸ் மக்களை, கண்டிப்பா இந்த கதை இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான படங்களை தொடர்ந்து பார்க்கறதுக்காக சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ யா, தேங்க்யூ.